குறிப்பிடவில்லை. 3 வயோதிகர்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை சொல்லவில்லை. அவர் என் கேள்விகளை உணர்ச்சி வசப்பட்ட அழுத்தம் என்று சொல்லி என் நம்பகத்தன்மை மீது முதல் தாக்குதலை தொடங்கியிருந்தார். என்னிடம் தொலைபேசி இல்லாததால் அவரால் என்னை நேரடியாக கட்டுப்படுத்த முடியவில்லை. எனவே அவர் பொதுமக்களுக்கு முன் கதையை கட்டுப்படுத்த தொடங்கியிருந்தார். சிறிது நேரத்திலேயே ஓமீர் மாமனாரின் அழைப்பு மருத்துவமனையின் லேண்ட்லைனுக்கு வந்தது. அவர் என் நலனை கேட்டார். அவருடைய குரலில் கவலை இருந்தது. ஆனால் அந்த கவலை குற்ற உணர்வால் அடங்கியிருந்தது. சிவநாத்ஜி கண்டுபிடிக்கப்பட்டாரா? அவர் கேட்டார். ஆம், அவருடன் மேலும் 3 வயோதிகர்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். நகுல் சொல்கிறார், ஒருவேளை அவர்கள் தாங்களே அங்கே சென்றிருக்கலாம் என்று. மூவரையும் எங்கள் ஒப்பந்ததாரர் வண்டி விட்டிருக்கிறது. அவர் அமைதியாகிவிட்டார். அப்பா, உங்களுக்கு தெரியுமா, அப்பாவின் தனிப்பட்ட சேவை நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று. இல்லை, நகுல் உத்தரவிட்டிருந்தார். ஒருவேளை ஏதாவது நிர்வாக காரணம் இருந்திருக்கலாம். அவர் நினைவை இழந்து கொண்டிருக்கிறார். எந்த நிர்வாக காரணத்தால் அவருக்கு குறைவான பராமரிப்பு கொடுக்கப்பட்டது? நான் நகுலிடம் பேசுவேன். நேற்று மேடையில் கூட நீங்கள் இதை சொல்லியிருக்கலாம். மறுமுனையில் நீண்ட மௌனம் நிலவியது. அவர் மெல்லிய குரலில் சொன்னார், அந்த நேரத்தில் என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை. இதுதான் பிரச்சனை அப்பா. ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு தாமதமாக புரிகிறது. அந்த தாமதத்தின் விலையை வேறு யாரோ செலுத்துகிறார்கள். நான் அழைப்பை முடித்துவிட்டேன். மதியம் வரை 3 வயோதிகர்களின் குடும்பங்களுடன் தொடர்பு ஏற்பட்டது. 2 குடும்பங்கள் பதற்றமடைந்திருந்தன. அவர்கள் உடனடியாக பிரயாக்ராஜ் வந்து கொண்டிருந்தார்கள். 3வது நபரின் குடும்பம் சொன்னது அவர்கள் அவரை ஏதோ மறுவாழ்வு மையத்திற்கு அனுப்ப அனுமதி அளித்திருந்ததாக. நிறுவனம் சொல்லியிருந்தது அந்த மையம் மிர்சாபூரில் இருக்கிறது என்று. ஆனால் அந்த நபர் பிரயாக்கின் மூடிய ரயில்வே குடியிருப்பில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தார். உள்ளூர் போலீசார் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்தார்கள். ஆனால் அதிகாரிகளின் அணுகுமுறை எச்சரிக்கையாக இருந்தது. அவர்களுக்கு முன் தெளிவான குற்றம் நிரூபிக்கப்படவில்லை. ஒப்பந்ததாரர் சொல்லலாம், வயோதிகர்கள் வழியில் இறங்கிவிட்டார்கள் என்று. குடும்பம் இடம் மாற்ற அனுமதி அளித்திருந்தது அல்லது தந்தையின் நினைவு குழப்பமாக இருந்தது. நான் சிவப்பு டைரியை காட்டினேன். ஒரு அதிகாரி பக்கங்களை திருப்பிச் சொன்னார். தேதிகள் இருக்கின்றன, ஆனால் முழு வாகன எண்கள் இல்லை. பல பெயர்கள் முழுமையடையாதவை. சில கேள்விகள் திரும்ப திரும்ப எழுதப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் அவருடைய நினைவு பலவீனமாக இருக்கிறது. சரி, இதே விஷயம் நீதிமன்றத்திலும் சொல்லப்படும். அப்படியென்றால் நினைவு பலவீனமாக இருப்பதால் அவர் எதையும் பார்க்கவில்லை என்று அர்த்தமா? நான் அப்படி சொல்லவில்லை. ஆனால் எங்களுக்கு சுயாதீனச் சான்று தேவை. அவர் சரியாக சொல்லியிருந்தார். இருந்தாலும் எனக்கு அவமானம் போல் தோன்றியது. பல ஆண்டுகளுக்கு முன் நான் நிறுவனத்தின் பயிற்சி கையேட்டில் எழுதியிருந்தேன், நினைவு நோயால் ஒருவரின் கண்ணியம் முடிவடைவதில்லை. அவருடைய ஒவ்வொரு வார்த்தையையும் பொய் என்று கருதுவதும் தவறு. இப்போது என் தந்தையின் வார்த்தை அதே அமைப்பின் பணியாளர்களால் பலவீனமாக கருதப்பட்டு கொண்டிருந்தது. நான் ஒரு காலத்தில் உணர்வுபூர்வமாக்க முயன்ற அமைப்பு. மாலைக்குள் நகுல் நிறுவன ஊழியர்களுக்கு உள் அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதில் எழுதப்பட்டிருந்தது, சில அதிருப்தியுற்ற முன்னாள் ஊழியர்கள் மற்றும் தனிப்பட்ட குடும்ப சூழ்நிலைகள் நிறுவனத்தின் மதிப்பை சேதப்படுத்த முயல்கின்றன. எந்த ஊழியரும் வாடிக்கையாளர் பதிவுகளை பகிரக்கூடாது என்ற உத்தரவு கொடுக்கப்பட்டிருந்தது. ஃபரீதா எனக்கு அந்த செய்தியின் படத்தை அனுப்பினாள். உடன் எழுதியிருந்தால், அவர்கள் என்னை பற்றி ஏற்கனவே அறிந்திருக்கிறார்கள். அதன் அர்த்தம் யாரோ எங்களை மருந்து கடையின் பின்னால் சந்திப்பதை பார்த்திருக்கலாம் அல்லது நகுலுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. ஃபரீதா இந்த விவகாரத்தின் இணைப்பு என்று. இரவில் தந்தை மருத்துவமனை அறையில் தூங்கிக் கொண்டிருந்தார். தூக்கத்திலும் அவருடைய விரல்கள் சிவப்பு டைரியின் மீது வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் நான் ஜன்னல் அருகில் உட்கார்ந்து அந்த அறிக்கைகளை நினைவு கூர்ந்து கொண்டிருந்தேன். ஒவ்வொரு வாரமும் என் மின்னஞ்சலுக்கு வரும் அறிக்கைகள். மனநிலை நிலையானது. உணவு நேரத்திற்கு. மருந்து முழுமையாக. எந்த அசாதாரண நிகழ்வும் இல்லை. எல்லா அறிக்கைகளும் பொய்யாக இருந்தன. அவை குறைந்தபட்சம் சோதனை இல்லாமல் தயாரிக்கப்பட்டிருந்தன. ஃபரீதா தன் பழைய தொலைபேசியிலிருந்து சில திரைப்பிடிப்புகளை அனுப்பினாள். அவற்றில் அந்த ஊழியர்களின் புகார்கள் இருந்தன. ஒரு செய்தியில் எழுதப்பட்டிருந்தது, ஒரு பராமரிப்பு உதவியாளருக்கு ஒரு நாளில் 11 வீடுகள் காட்டப்பட்டன. இன்னொன்றில் எழுதப்பட்டிருந்தது, 2 வயோதிகர் வாடிக்கையாளர்கள் தற்காலிக மையத்திற்கு அனுப்பப்பட்டனர். ஆனால் மையத்தின் முகவரி கிடைக்கவில்லை. ஒரு பக்கத்தின் மூலையில் எண் எழுதப்பட்டிருந்தது. அதற்கு கீழே வெறும் ஒரு வார்த்தை, ஃபரீதா. மருத்துவமனைக்கு வந்ததும் தந்தையின் பரிசோதனை நடந்தது. மருத்துவர் சொன்னார், அவருடைய உடலில் நீர்ச்சத்து குறைவு இருந்தது.
இரத்த அழுத்தம் குறைவாக இருந்தது. வலது உள்ளங்கையில் காயம் இருந்தது. தலையில் எந்த தீவிர காயமும் இல்லை. ஆனால் அவருடைய நினைவு மற்றும் குழப்ப நிலைக்கு முழுமையான மதிப்பீட்டு தேவை. மருத்துவர் கேட்டார், இன்று என்ன நாள்? தந்தை தவறான பதில் சொன்னார். திங்கட்கிழமை என்றார். பிறகு சில கணங்களுக்குப் பிறகு தன்னை திருத்திக் கொண்டு புதன்கிழமை என்றார். மருத்துவர் என்னிடம் தனியாக பேசும்போது சொன்னார், இப்படிப்பட்ட ஒருவர் சொல்லும் விவரங்களை முழுமையான சான்றாக கருத முடியாது. ஆனால் அதை முழுமையாக புறக்கணிப்பதும் தவறு. நான் ஃபரீதாவின் எண்ணுக்கு அழைப்பு செய்தேன். முதல் முறை தொலைபேசி எடுக்கப்படவில்லை. இரண்டாவது முறை ஒரு பெண் பதிலளித்தாள். யார் பேசுவது? நான் மிருதுலா சக்சேனா ஸ்ரீவாஸ்தவா பேசுகிறேன். சிவநாத் சக்சேனாவின் மகள். சில கணங்கள் வெறும் மூச்சுச் சத்தம் மட்டும் கேட்டது. பிறகு அழைப்பு துண்டிக்கப்பட்டது. நான் மீண்டும் டயல் செய்தேன். தொலைபேசி அணைக்கப்பட்டிருந்தது. சுமார் 1 மணி நேரத்திற்குப் பிறகு அதே எண்ணிலிருந்து செய்தி வந்தது. மருத்துவமனையின் பிரதான வாயிலுக்கு வெளியே உள்ள மருந்து கடையின் பின்னால் வாருங்கள், தனியாக. நான் தந்தையை மருத்துவமனை ஊழியரின் கண்காணிப்பில் விட்டுவிட்டு கீழே சென்றேன். மருந்து கடையின் பின்னால் ஒரு குறுகிய சந்து இருந்தது. அங்கே சுமார் 32 வயதுள்ள ஒரு பெண் வெளிர் நீல சல்வார் குர்தாவில் நின்றிருந்தாள். அவளுடைய முகத்தில் சோர்வும் பயமும் இருந்தன. நீங்களா ஃபரீதா? அவள் தலையசைத்தாள். உங்கள் தந்தைக்கு நடந்ததற்கு நான் வருந்துகிறேன். நீங்களா அவரை பராமரித்தது? நான் நேரடியாக அவருடைய உதவியாளர் அல்ல. நான் பிரயாக்ராஜ் பகுதியில் பராமரிப்பு மேற்பார்வையாளராக இருந்தேன், ஓராண்டுக்கு முன் வரை. பிறகு என்ன நடந்தது? அவள் சுற்றிலும் பார்த்து மெல்லிய குரலில் சொன்னாள். உங்கள் நிறுவனம் சில சேவைகளை வெளிப்புற ஒப்பந்ததாரர்களுக்கு கொடுத்துவிட்டது. நாங்கள் எதிர்த்தோம். புதிய ஒப்பந்ததாரர்கள் குறைவான ஊழியர்களை வைத்திருந்தார்கள். ஒரு உதவியாளரை 7 அல்லது 8 வயோதிகர்களின் வீடுகளுக்கு அனுப்புவார்கள். அறிக்கையில் ஒவ்வொரு வீட்டிலும் 2 மணி நேரம் தங்கியதாக எழுதப்படும். உண்மையில் 10 நிமிடங்கள் கூட தங்க மாட்டார்கள். என் தந்தையுடன் நியமிக்கப்பட்டவர் முன்பு கம்லேஷ். அவர் சரியாக வேலை செய்தார். பிறகு அவரை நீக்கிவிட்டார்கள். அவருக்கு பதிலாக ஒப்பந்ததாரரின் ஆள் அனுப்பப்பட்டார். ஆனால் அவர் பல நாட்கள் வரவே இல்லை. எனக்கு ஒவ்வொரு வாரமும் அறிக்கை வரும். ஃபரீதா கசப்பான சிரிப்புடன் சொன்னாள். அறிக்கை மென்பொருளிலிருந்து உருவாக்கப்படும். இரத்த அழுத்த எண்கள் முந்தைய வாரத்திலிருந்து நகலெடுக்கப்படும். மருந்து கொடுத்த நேரம் நிரப்பப்படும். இது எப்போதிலிருந்து நடக்கிறது? குறைந்தபட்சம் 6 மாதங்களாக. தொடக்கம் சிறிய நகரங்களில், பிறகு பிரயாக்கில். நீங்கள் புகார் செய்தீர்களா? 3 முறை. யாரிடம்? முதல் முறை மண்டல நிர்வாகத்திடம், 2வது முறை தலைமை அலுவலகத்திடம், 3வது முறை நேரடியாக நகுல் சாரிடம். எனக்கு தவறாக கேட்டது போல் தோன்றியது. நகுலிடமா? வீடியோ கூட்டத்தில் நான் அவர்களிடம் சொன்னேன். ஒரு வயதான பெண் வீட்டிலிருந்து காணாமல் போனார். ஆனால் எங்கள் அறிக்கை அவர் கட்டிலில் ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பதாக சொல்கிறது. அவர்கள் சொன்னார்கள் குடும்பம் சேவையை நிறுத்தியிருக்கலாம் என்று. நான் சொன்னேன், குடும்பம் இன்னும் பணம் செலுத்திக் கொண்டிருக்கிறது. அடுத்த வாரம் என்னை ஒழுங்கு மீறல் குற்றச்சாட்டில் நீக்கிவிட்டார்கள். ஏதாவது எழுத்துப்பூர்வ புகார் இருக்கிறதா? மின்னஞ்சல்கள் இருந்தன. ஆனால் என் நிறுவன அடையாளம் முடக்கப்பட்டது. தனிப்பட்ட தொலைபேசியில் திரைப்பிடிப்புகள் இருக்கின்றன. ஆனால் அவற்றில் முழு உரையாடல் இல்லை. நீங்கள் போலீசில் புகார் செய்யவில்லையா? அவளுடைய முகம் கடுமையாயிற்று. என் கணவரின் வேலை போய்விட்டிருந்தது. எனக்கு 2 குழந்தைகள். நிறுவனம் சட்ட அறிவிப்பு அனுப்பியிருந்தது. நான் வாடிக்கையாளர் தகவலை வெளியே கொடுத்தால் இரகசியம் மீறல் வழக்கு தொடருவதாக. என்னிடம் வழக்கறிஞருக்கான பணம் இல்லை. அவளுடைய பயத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. இருந்தாலும் என் உள்ளே கோபம் இருந்தது. என் தந்தையை அவர் என்னை 1 மாதத்திற்கு முன் சந்தையில் அடையாளம் கண்டு கொண்டார். முன்பு அலுவலகத்திலும் என்னை பார்த்திருந்தார். அவர் கேட்டார், புதிய உதவியாளர் ஏன் வரவில்லை என்று. நான் சோதனை செய்யச் சொன்னேனா? இல்லை, நான் வெறும் இவ்வளவு சொன்னேன். சில வயோதிகர்களை வீட்டிலிருந்து வேறு இடத்திற்கு மாற்றுகிறார்கள் என்று. உங்கள் தந்தை தானாகவே வண்டிகளின் நேரங்களை எழுதத் தொடங்கினார். நீங்கள் எனக்கு ஏன் சொல்லவில்லை? அவளுடைய கண்களில் குற்ற உணர்வு தோன்றியது. நான் உங்கள் எண்ணை கேட்டேன். உங்கள் தந்தை சொன்னார், நீங்கள் மிகவும் பிஸியாக இருக்கிறீர்கள், பதற்றமடைவீர்கள் என்று. அவர் சொன்னார், முதலில் தானே கண்டுபிடிப்பதாக. தந்தையின் இயல்பு அதுதான், தன் பலவீனத்தை மறைத்து என்னை காப்பாற்ற முயல்வது. ஆனால் இந்த முறை அவர் தன்னை மட்டுமல்ல, பின்னால் ஒழுங்கமைக்கப்பட்ட அலட்சியம் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்திலும் இறங்கியிருந்தார். நான் கேட்டேன், அவருடைய தனிப்பட்ட சேவை எப்போது நிறுத்தப்பட்டது? ஃபரீதா சொன்னால் 3 வாரங்களுக்கு முன்.
யாருடைய உத்தரவால்? தலைமை அலுவலகத்திலிருந்து குறிப்பில் எழுதப்பட்டிருந்தது. வாடிக்கையாளர் பிரீமியம் தனிப்பட்ட பராமரிப்பிலிருந்து பொதுவான சேவைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் என்று. வாடிக்கையாளர் கோரியிருந்தாரா? இல்லை. அப்படியென்றால் யார் செய்தது? அவள் என்னை பார்த்து கொண்டே இருந்தாள். குடும்பத்தின் அங்கீகரிக்கப்பட்ட உறுப்பினர். என் உள்ளே ஒரு குளிர்ந்த சந்தேகம் எழுந்தது. பெயர் நகுல் ஸ்ரீவாஸ்தவா. நான் சுவரை பிடித்து கொண்டேன். உனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறதா? நான் மாற்ற உத்தரவை பார்த்திருக்கிறேன். அதில் எழுதப்பட்டிருந்தது, வாடிக்கையாளர் நிறுவனத்தின் ஒரு நிகழ்ச்சியில் தகாத நடத்தை காட்டியதாக. எனவே தனிப்பட்ட ஊழியரை வைப்பது நடைமுறைக்கு ஒவ்வாதது என்று. எனக்கு திடீரென்று 3 வாரங்களுக்கு முந்தைய ஒரு மாலை நினைவுக்கு வந்தது. நகுல் லக்னோ அலுவலகத்தில் சில வெளிநாட்டு முதலீட்டாளர்களை சந்தித்திருந்தார். அதே நாள் தந்தை சொல்லாமல் அங்கே வந்திருந்தார். அவர் பின்னர் எனக்கு தொலைபேசியில் சொல்லியிருந்தார். ஆனால் வெறும் இவ்வளவு, அவர் தவறான முகவரிக்குச் சென்றுவிட்டதாக. நகுல் அன்று இரவு நகைச்சுவையாக சொல்லியிருந்தார். அப்பா கூட்ட அறைக்குள் நுழைந்து எல்லாரிடமும் கேட்டார், வீட்டிற்கு அனுப்பப்படும் மருந்து உண்மையானதா இல்லையா என்று. நான் அவர் மிகைப்படுத்துவதாக நினைத்திருந்தேன். ஒருவேளை அதே நாள் அவர் அவரை நிறுவனத்திற்கு ஆபத்து என்று கருதியிருக்கலாம். நான் ஃபரீதாவிடம் சொன்னேன், நீ என்னுடன் போலீசுக்கு வருவாயா? அவள் உடனடியாக பின்னால் விலகினாள். இல்லை, 3 வயோதிகர்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். என் தந்தையின் உயிர் போயிருக்கலாம். எனக்கு புரிகிறது. ஆனால் என்னிடம் முழுமையான சான்று இல்லை. உன் சாட்சியம் தொடக்கமாக இருக்கலாம். அப்படியென்றால் நிறுவனம் நான் பழிவாங்க முயல்கிறேன் என்று சொல்லும். என்னிடம் வேலை இல்லை. அவர்கள் சொல்வார்கள் என்னை நீக்கியதால் நான் பொய் சொல்கிறேன் என்று. நான் உன்னை தனியாக விடமாட்டேன். அவள் என்னை அப்படி பார்த்தாள். இந்த வாக்கியத்தை நம்புவது அவளுக்கு மிகவும் கடினமாக தோன்றியது போல். மேடம், நீங்கள் இன்னும் உரிமையாளரின் மனைவி. நான் அந்த மேடையிலிருந்து இறங்கிவிட்டேன். ஆனால் சட்டப்படி நீங்கள் இன்னும் அதே குடும்பத்தின் பகுதி. நாளை நீங்கள் அங்கே திரும்பி சென்றால் அந்த கேள்விக்கு என்னிடம் உடனடி பதில் இல்லை. ஒருவேளை ஃபரீதா என் உள்ளே இருந்த அந்த பலவீனத்தை அடையாளம் கண்டு கொண்டிருக்கலாம். நான் தானே ஒப்புக்கொள்ள விரும்பாததை. நான் பல ஆண்டுகளாக நகுலின் தவறுகளை வீட்டு உடன்பாடு என்று சொல்லி மறைத்திருந்தேன். ஊழியர்களிடம் மாற்றம் மெதுவாக வரும் என்று சமாதானப்படுத்தியிருந்தேன். அவருடைய கூர்மையான மொழி, பெருமை எடுத்துக்கொள்ளும் பழக்கம் மற்றும் செலவு குறைப்பு ஆர்வத்தை லட்சியம் என்று பெயரிட்டிருந்தேன். ஃபரீதாவுக்கு என்னை விட அதிக பயம் நிறுவனத்திடமிருந்து அல்ல, என் சாத்தியமான மௌனத்திலிருந்து. நான் சொன்னேன், நான் உன்னை இன்று அறிக்கை கொடுக்கும்படி கட்டாயப்படுத்த மாட்டேன். ஆனால் உன்னிடம் இருக்கும் எல்லா பதிவுகளின் நகல்களையும் எனக்கு கொடு. அவள் சிறிது சிந்தித்து ஒப்புக்கொண்டாள். மருத்துவமனைக்கு திரும்பியதும் என்னை பற்றிய செய்திகள் வெளியாகத் தொடங்கியிருப்பதை அறிந்தேன். காத்திருப்பு அறையின் தொலைக்காட்சியில் லக்னோ விழாவின் வீடியோ காட்டப்பட்டு கொண்டிருந்தது. திரையில் நான் மைக்ரோஃபோனை பிடித்து தந்தை ரயில் நிலையத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதை சொல்லிக் கொண்டிருந்தேன். கீழே செய்தி பட்டியில் எழுதப்பட்டிருந்தது, பிரபல வயோதிகர் பராமரிப்பு நிறுவனத்தின் விழாவில் குடும்ப சண்டை. சிறிது நேரத்திற்கு பிறகு நகுலின் அறிக்கை ஒளிபரப்பப்பட்டது. அவர் அமைதியான குரலில் சொல்லிக் கொண்டிருந்தார், என் தந்தை பாதுகாப்பாக இருந்தார் என்றும் நான் திடீரென்று கிடைத்த தகவலின் காரணமாக உணர்ச்சி வசப்பட்டுவிட்டேன் என்றும். அவர் சொன்னார், குடும்பத்தில் தனிப்பட்ட நிலையை மதிக்கிறோம் என்றும். ஊடகங்கள் திருமண விஷயத்தை தேவையில்லாமல் பெரிதாக்காதீர்கள் என்றும் கோருகிறோம். அவர் தந்தை மீண்டும் காணாமல் போனதை சொல்லவில்லை. வெள்ளை எழுத்துக்களின் ஒரு பகுதி மட்டும் மீதம் இருந்தது. ஆம், அது ஆங்கனின் பழைய வண்டிதான். 10:52க்கு அதே வேன் மீண்டும் கேமராவில் தெரிந்தது. இந்த முறை அது வேகமாக சென்று கொண்டிருந்தது. அதன் பின்புற கதவு முழுமையாக மூடப்படவில்லை. உள்ளே இருந்து யாரோ கையை நீட்டி கதவை இழுக்க முயன்றிருந்தார்கள். நான் பதிவை நிறுத்தச் சொன்னேன். இதை பெரிதாக்குங்கள். படம் மங்கலாக இருந்தது. இருந்தாலும் ஏதோ தெரிந்தது. உள்ளே மஞ்சள் நிற ஆடை அணிந்த ஒருவர் அமர்ந்திருந்தார். அவருக்கு அருகில் வெள்ளை முடியுள்ள தலை குனிந்திருந்தது. என் உள்ளங்கைகள் குளிர்ந்து விட்டன. என் தந்தை இந்த வண்டியின் பின்னால் சென்றிருந்தாரா? ஊழியர் இன்னொரு பதிவை திறந்தார். இரவு 11:07க்கு தந்தை கிழக்கு வெளியேற்ற வாயிலுக்கு அருகில் தெரிந்தார். அவருடைய கையில் சிவப்பு டைரி இருந்தது. அவர் வேகமாக நடக்க முயன்று கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய சமநிலை மீண்டும் மீண்டும் கலைந்து கொண்டிருந்தது. ஒருமுறை அவர் சுவரை பிடித்து தன்னை தாங்கினார். பிறகு அவர் கேமராவின் வரம்பிற்கு வெளியே சென்று விட்டார். அந்த காட்சியை பார்த்ததும் என் உள்ளே கோபத்தை விட பயம் எழுந்தது. தந்தை குழப்பமாக இருந்தார், காயமடைந்திருந்தார். இருந்தாலும் ஏதோ ஒரு வண்டியை பின்தொடர்ந்து கொண்டிருந்தார். தான் ஆபத்தில் இருக்கிறார் என்பதும் அவருக்கு புரியவில்லை.
நான் அதிகாரியிடம் சொன்னேன். நாம் கிழக்கு வெளியேற்ற வாயிலுக்கு வெளியே உள்ள கடைகள், ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் இரவு பணியில் உள்ள ஊழியர்களிடம் கேட்க வேண்டும். அவர்கள் 2 சிப்பாய்களை என்னுடன் அனுப்பினார்கள். காலையின் முதல் ஒளி பரவத் தொடங்கியிருந்தது. நிலையத்திற்கு வெளியே தேநீர் கடைகள் எரிந்து கொண்டிருந்தன. சாலையில் பால் வாகனங்கள், ரிக்ஷாக்கள் மற்றும் பயணிகளின் கூட்டம் அதிகரித்து கொண்டிருந்தது. நான் சேலையின் முந்தானையை சரிசெய்து கொண்டே ஒவ்வொரு கடையிலும் தந்தையின் படத்தை காட்டிக் கொண்டிருந்தேன். ஒரு தேநீர் விற்பவர் அவரை அடையாளம் கண்டு கொண்டார். இந்த பாபுஜி இரவில் வந்திருந்தார், அவர் சொன்னார். ஒரு நீல வண்டி பற்றி கேட்டுக்கொண்டிருந்தார். வண்டி வயோதிகர்களை விட்டுவிடுகிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தார். நான் வீட்டு விவகாரம் என்று நினைத்து கொண்டேன். அவர் எந்த திசையில் சென்றார்? அங்கே பழைய ரயில்வே காலனியின் பக்கம். ஒரு ரிக்ஷா ஓட்டுநரிடமும் பேசியிருந்தார். அருகில் நின்றிருந்த ரிக்ஷா ஓட்டுநர்களில் ஒருவர் வயதானவரின் படத்தை பார்த்து சொன்னார். அவர் தந்தையை உட்கார வைத்திருந்தார். தந்தை அவருக்கு ஒரு பழைய ரயில்வே குடியிருப்பின் முகவரியை சொல்லியிருந்தார். ஆனால் பாதி வழியில் இறங்கிவிட்டார். ஏனென்றால் சாலை அவருக்கு தெரியவில்லை. எங்கே இறங்கினார்? அவர் எங்களை கிட்கண்ட் செல்லும் சாலையில் ஒரு மூடிய தபால் அலுவலகத்திற்கு அருகில் விட்டிருந்தார். அங்கிருந்து பழைய ரயில்வே காலனி சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. நான் தந்தையை தொலைபேசியில் அழைக்கும் பழக்கத்தை ஒருபோதும் விட்டதில்லை. அவருடன் தொலைபேசி இல்லாவிட்டாலும் ஒவ்வொரு சில நிமிடங்களுக்கும் கைபர்சின் பக்கம் செல்லும். பிறகு என் தொலைபேசி நகுலிடம் இருக்கிறது என்பது நினைவுக்கு வரும். ஹோட்டலை விட்டுச் செல்லும்போது நான் அதை திரும்பப் பெற முடியவில்லை. நான் ஒரு சிப்பாயின் தொலைபேசியை வாங்கி என் எண்ணை டயல் செய்தேன். தொலைபேசி அணைக்கப்பட்டிருந்தது. சிறிது நேரத்திற்குப் பிறகு நான் நகுலின் அலுவலக எண்ணை டயல் செய்தேன். ஒருவேளை ஏதாவது ஊழியரிடம் பேச முடியும். வரவேற்பில் அமர்ந்திருந்த பெண் என் குரலை அடையாளம் கண்டு கொண்டாள். ஆனால் உடனடியாக அசௌகரியமடைந்தாள். மேடம், சார், இந்த விஷயத்தில் எந்த ஊழியரும் வெளியே பேசக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். நான் வெளியாள் அல்ல, எனக்கு தெரியும் மேடம். ஆனால் உத்தரவு தெளிவாக இருக்கிறது. என் தந்தையின் பராமரிப்பு பதிவுகளை அனுப்புங்கள். மறுமுனையில் மௌனம் நிலவியது. எந்த பதிவுகள்? கடந்த 3 மாதங்களின். எந்த உதவியாளர் நியமிக்கப்பட்டார்? யார் கடமையில் இருந்தார்? எந்த ஏஜென்சி பொறுப்பாக இருந்தது? கடைசி உடல்நிலை ஆய்வு எப்போது நடந்தது? மேடம், நீங்கள் சட்டத்துறையிடமிருந்து அனுமதி பெற வேண்டும். அந்த அமைப்பை நான் உருவாக்கினேன். எனக்கு அனுமதி தேவைப்படுவது எப்போதிலிருந்து? பெண் மிக மெல்லிய குரலில் சொன்னாள். நேற்று இரவிலிருந்து. அந்த பதில் என் உள்ளே இருந்த எளிய குழப்பத்தையும் உடைத்தது. நகுல் வெறும் விழாவை காப்பாற்ற முயலவில்லை. அவர் தகவலை தடுத்து கொண்டிருந்தார். பழைய ரயில்வே காலனியை அடைந்தபோது சூரியன் உதயமாகிவிட்டிருந்தது. பெரும்பாலான குடியிருப்புகள் சிதைந்திருந்தன. சில இடங்களில் ஜன்னல்களில் மரப்பலகைகள் தொங்கிக் கொண்டிருந்தன. சில முற்றங்களில் காட்டுச் செடிகள் வளர்ந்திருந்தன. சில வீடுகளில் இன்னும் ஓய்வு பெற்ற ஊழியர்களின் குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தன. தெருக்களில் பழைய வேப்பமரங்களும் உடைந்த மின்சார கம்பங்களும் இருந்தன. நான் தந்தையின் பெயரை சொல்லி அழைத்து கொண்டே சென்றேன். ஒரு உடைந்த குடியிருப்பின் பின்னால் இருந்து இருமல் சத்தம் கேட்டது. நாங்கள் அப்பக்கம் ஓடினோம். கதவில் வெளியிலிருந்து பூட்டு இல்லை. ஆனால் மரம் வீங்கியதால் அது சிக்கிக் கொண்டிருந்தது. சிப்பாய் முயற்சி செய்து அதை திறந்தார். அறையில் ஈரப்பதம் மற்றும் தூசி வாசனை இருந்தது. உடைந்த கட்டிலில் ஒரு வயதான பெண் படுத்திருந்தாள். தரையில் போர்வை விரித்து 2 வயதான ஆண்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்களுக்கு அருகில் என் தந்தை சுவரில் சாய்ந்திருந்தார். அவருடைய நெற்றியில் வியர்வை இருந்தது. 2 கைகளும் சிவப்பு டைரியை சுற்றி இறுக்கமாக பிடித்திருந்தன. அப்பா, அப்பா! நான் அவருடைய கால்களின் அருகில் முழங்கால் படியில் அமர்ந்தேன். அவர் என்னை பார்த்தார், ஆனால் சில கணங்கள் அடையாளம் காணவில்லை. அவருடைய கண்களில் பதற்றம் இருந்தது. பிறகு அவர் என் முகத்தை தொட்டார். மிருதுளா. என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. ஆம் அப்பா, நான்தான். அவர் உடனடியாக என் கையை பிடித்து அறையில் அமர்ந்திருந்தவர்களை சுட்டிக்காட்டினார். இவர்களை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும். வண்டிக்காரர்கள் குடும்பம் விட்டுவிட்டது என்று சொன்னார்கள். பொய் சொன்னார்கள். இந்த மக்கள் வீட்டிற்கு செல்ல விரும்புகிறார்கள். மூவரின் நிலையும் வெவ்வேறாக இருந்தது. பெண் மிகவும் பலவீனமாக இருந்தாள். மீண்டும் மீண்டும் தன் மருமகளின் பெயரை சொல்லிக் கொண்டிருந்தாள். ஒரு ஆண் பேச முடியவில்லை. வெறும் கையால் ஏதோ திசையை சுட்டிக்காட்டிக் கொண்டிருந்தார். 3வது நபரின் சட்டையில் ஏதோ தனியார் நிறுவனத்தின் லோகோ இருந்தது. ஆனால் பெயர் பலகை அகற்றப்பட்டிருந்தது. தந்தை சொன்னார். அவர் நீலவேனை நிலையத்திற்கு வெளியே பார்த்தார். ஓட்டுநரும் அவருடன் வந்த நபரும் 3 வயோதிகர்களையும் இறக்கிவிட்டு அவர்களுடைய குடும்பத்தினர் பின்னர் வந்து அழைத்துச் செல்வார்கள் என்று சொன்னார்கள். தந்தை அவர்களை பின்தொடர்ந்தார்.
அவர் கேள்விகள் கேட்டபோது வேன் உள்ளவர்கள் அவரை ஏமாற்றிச் சென்று விட்டார்கள். தந்தை இந்த மூவரையும் நிலையத்திற்கு திருப்பி அழைத்துச் செல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் அங்கு கூட்டம் இருந்தது. பெண் பயந்திருந்தாள். எனவே அவர்களை பழைய குடியிருப்புக்கு அழைத்து வந்தார். அங்கு அவர் தன் பணி நாட்களில் பலமுறை வந்திருந்தார். நீங்கள் போலீசாரிடம் ஏன் சொல்லவில்லை? அவர் குழப்பத்துடன் என்னை பார்த்தார். சொன்னேன். அந்த நீலத் தொப்பி அணிந்த பையன், அந்த பேச்சு உண்மையாகவும் இருக்கலாம். அவருடைய நினைவின் மயக்கமாகவும் இருக்கலாம். எனக்கு புரியவில்லை. சிப்பாய்கள் உடனடியாக ஆம்புலன்ஸ் மற்றும் உள்ளூர் போலீஸை அழைத்தார்கள். 3 வயோதிகர்களிடமும் தொலைபேசி இல்லை. பெண்ணின் பிளவுஸின் உள் பையில் மட்டும் மடித்த காகிதம் கிடைத்தது. அதில் ஒரு குடும்பத்தின் எண் எழுதப்பட்டிருந்தது. நான் எண்ணை டயல் செய்தேன். மறுமுனையில் கான்பூரில் வாழும் ஒருவர் தொலைபேசியை எடுத்தார். அவர் சொன்னார், அவருடைய தாய் பிரயாக்ராஜில் அவருடைய இளைய சகோதரியின் வீட்டில் இருக்கிறார். ஆங்கன் சேவையை பெற்றுக் கொண்டிருக்கிறார். நிறுவனத்தின் அறிக்கையின்படி தாய் கடந்த 2 நாட்களாக வீட்டில் இருந்தார். நான் அவர் மூடிய ரயில்வே குடியிருப்பில் கண்டுபிடிக்கப்பட்டார் என்று சொன்னபோது அவர் முதலில் என் பேச்சை நம்பத் தயாராக இல்லை. இது சாத்தியமல்ல. நேற்று இரவு வீடியோ அழைப்பு நடந்தது. நீங்கள் உங்கள் தாயிடம் பேசினீர்களா? பராமரிப்பு உதவியாளர் சொன்னார், தாய் தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்று. கேமராவை அறையின் பக்கம் திருப்பினார். கட்டிலில் யாரோ படுத்திருந்தார். முகம் பார்த்தேன். அவர் அமைதியாகிவிட்டார். சில நிமிடங்களுக்குப் பிறகு அவருடைய குரல் நடுங்கத் தொடங்கியது. அவர் தன் சகோதரியை அழைத்து உடனடியாக பிரயாக்ராஜ் வருமாறு சொன்னார். 2வது வயோதிகரின் பையில் ஒரு மருந்து சீட்டு கிடைத்தது. அதில் வாரணாசி மருத்துவரின் பெயர் இருந்தது. 3வது நபரின் ஆடைகளில் எழுதப்பட்ட ஒரு லாண்ட்ரி எண்ணால் ஒருவேளை அவருடைய அடையாளம் தெரியலாம். போலீசார் மூவரையும் மாவட்ட மருத்துவமனைக்கு அனுப்ப முடிவு செய்தார்கள். நான் தந்தையுடன் ஆம்புலன்ஸில் அமர்ந்தேன். அவர் மீண்டும் மீண்டும் சிவப்பு டைரியை திறந்து மூடிக்கொண்டிருந்தார். சில பக்கங்களில் நேரங்களும் வண்டிகளின் முழுமையற்ற எண்களும் கிடைத்தன. எங்காவது ஒரு வயோதிகரின் பெயர், எங்காவது ஒரு குடும்பத்தின் நகரம், எங்காவது பதிவுகளுக்கு எதிரே கேள்விக்குறிகள் இருந்தன. நீங்கள் இவை எல்லாம் எப்போதிலிருந்து எழுதுகிறீர்கள்? நான் கேட்டேன். அவர் நெற்றியில் கையை வைத்தார். 3 வாரம் அல்லது 4. ஒரு பெண் வந்தாள். அவள் சொன்னாள், ஏதோ தவறு இருக்கிறது என்று. எந்த பெண்? அவர் நினைவில் கொள்ள முயன்றார். பெயர் ஃபர்ஹா. அவர்கள் தைத்தார்கள். இல்லை. ஃபாத்திமா. இல்லை. திடீரென்று அவர் சொன்னார், ஃபரீதா. மாற்றமாகவே இருந்தாள். என் மாமனார் என்னை பார்த்தார். பிறகு மேடையின் பக்கம். அங்கு அவர்களுடைய பழைய திருமணப் படம் திரையில் வந்திருந்தது. கீழே கரகோஷம் எழுந்தது. விழா நடத்துனர் எங்கள் குடும்பத்தை மேடைக்கு அழைத்துக் கொண்டிருந்தார். அவருடைய உதடுகள் அசைந்தன. ஆனால் வார்த்தைகள் வெளிவரவில்லை. நான் அவருடைய கண்களில் தயக்கத்தை காண முடிந்தது. அவர் கெட்ட மனிதர் அல்ல. ஒருவேளை அதுவே அவருடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கலாம். அவர் தன்னை நல்லவர் என்று நினைத்து கொண்டு ஒவ்வொரு கடினமான தருணத்திலும் மௌனமாக இருப்பார். அவருடைய மௌனம் எப்போதும் மிகவும் சக்தி வாய்ந்த நபரின் பக்கம் சாய்ந்துவிடும். நிகழ்ச்சி வெறும் 20 நிமிடங்கள் தான். அவர் இறுதியில் சொன்னார், அதற்கு பிறகு போய்விடு. என் நம்பிக்கை அணைந்துவிட்டது. மேடையிலிருந்து எங்கள் பெயர் அழைக்கப்பட்டது. விருந்தினர்கள் கைதட்டத் தொடங்கினார்கள். நகுல் என் தொலைபேசியை தன் பையில் வைத்துக்கொண்டு புன்னகைத்து கொண்டே என் முன்னால் கையை நீட்டினான். நாங்கள் ஒரு முன்மாதிரி தம்பதியர் போல். வா, அவன் சொன்னான். பிறகு பேசுவோம். நான் அவன் கையை பார்த்தேன். அதே கை சில ஆண்டுகளுக்கு முன் நான் உருவாக்கிய முதல் பயிற்சி கையேட்டின் பக்கங்களை திருப்பும்போது உற்சாகத்தால் நடுங்கியிருந்தது. அதே கை என் முதுகில் வைத்து நாம் சேர்ந்து வயோதிகர்களின் வாழ்க்கையை மாற்றும் ஒரு வேலையை உருவாக்குவோம் என்று சொல்லியிருந்தது. அதே கை இன்று என் தொலைபேசியை பிடுங்கி என்னை தந்தையிடம் போகவிடாமல் தடுத்து கொண்டிருந்தது. நான் அவன் கையை பிடிக்கவில்லை. நான் நேராக மேடையின் படிகளின் பக்கம் நடந்தேன். நகுலுக்கு நான் ஒப்புக்கொண்டு விட்டேன் என்று தோன்றியது. அவன் முகம் தளர்ந்தது. அல்கா அம்மா நிம்மதி பெருமூச்சு விட்டார். விழா நடத்துனர் எங்களை வரவேற்றார். நாங்கள் 4வரும் மேடைக்குச் சென்றோம். முன்னால் சுமார் 300 விருந்தினர்கள் அமர்ந்திருந்தார்கள். முதல் வரிசையில் முதலீட்டாளர்கள், உள்ளூர் தொழிலதிபர்கள் மற்றும் சில பத்திரிகையாளர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு பின்னால் உறவினர்களின் வரிசைகள்.
திரையில் அல்கா அம்மா மற்றும் ஓமீர் மாமனாரின் 40 ஆண்டு பழமையான மங்கலான திருமணப் படம் தெரிந்தது. நடத்துனர் அன்பு, உடனிருப்பு மற்றும் இந்திய குடும்ப விழுமியங்கள் குறித்து நீண்ட உரையாற்றினார். பிறகு நகுலை அழைத்தார். அவன் தன்னம்பிக்கையுடன் மைக்ரோஃபோனுக்கு முன்னால் நின்றான். இன்று எங்கள் குடும்பத்திற்கு இது வெறும் உற்சாகத்தின் நாள் அல்ல, அவன் சொன்னான். இது நம் வாழ்க்கையும் நம் தொழிலும் நின்ற விழுமியங்களை நினைவுகூரும் நாள். நம் பெற்றோர் நமக்கு நடப்பதை கற்றுக் கொடுத்தார்கள். அவர்களுடைய காலடிகள் மெதுவாகும்போது அவர்களை தனியாக விட்டுவிடுவது நம் கலாச்சாரம் அல்ல. கரகோஷம் எழுந்தது. நான் மேடையின் ஓரத்தில் நின்று அவனை பார்த்து கொண்டிருந்தேன். இந்த உணர்வுடன் அவன் தொடர்ந்தான். நம் ஆங்கன் வயோதிகர் சேவை இன்று ஒரு புதிய திட்டத்தை தொடங்குகிறது. இதன் மூலம் சிறிய நகரங்களில் வாழும் வயோதிகர்களுக்கு அவர்களுடைய வீட்டிலேயே மரியாதையான மற்றும் நம்பகமான பராமரிப்பு கிடைக்கும். திரையில் ஒரு வயதான மனிதரின் படம் வந்தது. வெள்ளை முடி, மெல்லிய புன்னகை மற்றும் தோளில் வண்ணமயமான சால்வை. அது என் தந்தையின் படம். என் மூச்சு நின்றது. இந்த படம் 2 மாதங்களுக்கு முன் பிரயாக்ராஜ் வீட்டின் தாழ்வாரத்தில் எடுக்கப்பட்டது. நான் அதை தனியார் குடும்ப குழுவில் அனுப்பியிருந்தேன். தந்தையின் படம் விளம்பரத்தில் பயன்படுத்தப்படும் என்று எனக்குச் சொல்லப்படவில்லை. கீழே எழுதப்பட்டிருந்தது, ஒவ்வொரு சிவனாட்சிக்கும் சொந்தமான நம்பிக்கை கிடைக்கட்டும். என் உள்ளே இருந்த அமைதியான இடம் பனி போல் குளிர்ந்துவிட்டது. நகுல் புன்னகைத்துக் கொண்டே சொல்லிக் கொண்டிருந்தான். எங்கள் வாக்குறுதி, எந்த குடும்பமும் தொலைவில் இருக்கும் பெற்றோர் தனியாக இருக்கிறார்கள் என்ற கவலையை உணரத் தேவையில்லை. நான் முன்னேறி அவன் கையிலிருந்து மைக்ரோஃபோனை பிடுங்கினேன். அவன் திகைத்து என்னை பார்த்தான். விருந்தினர்களுக்கு இது நிகழ்ச்சியின் ஒரு பகுதி என்று தோன்றியது. நான் முன்னால் அமர்ந்திருந்தவர்களை பார்த்தேன். வெளிச்சம் அவ்வளவு தீவிரமாக இருந்தது. பெரும்பாலான முகங்கள் மங்கலாக தெரிந்தன. முதல் வரிசையில் அமர்ந்திருந்த முதலீட்டாளர்களின் ஆர்வமுள்ள கண்கள் மட்டும் தெளிவாக தெரிந்தன. நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நபர், நான் சொன்னேன், என் தந்தை சிவநாத் சக்சேனா. மண்டபம் அமைதியாயிற்று. நகுல் முணுமுணுத்தான். எழுதப்பட்ட வார்த்தைகளை சொல். நான் அவனை பார்க்காமல் தொடர்ந்தேன். இன்று மாலை அவர் பிரயாக்ராஜ் சந்திப்பின் 6வது நடைமேடையில் வெறும் கால்களுடன் திகைத்து நிற்பது போல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார். அவர்களால் தங்கள் முகவரியை நினைவில் கொள்ள முடியவில்லை. அவருடைய மணிக்கட்டில் எங்கள் நிறுவனத்தின் அடையாளப் பட்டை இருக்கிறது. ஆனால் வாடிக்கையாளர் எண் வெட்டப்பட்டிருக்கிறது. முதல் வரிசையில் அலைவு ஏற்பட்டது. கேமராக்கள் என் பக்கம் திரும்பின. அல்கா அம்மா பின்னால் இருந்து என் முந்தானையை இழுத்தாள். போதும், அவள் பற்களை இறுக்கிக் கொண்டு சொன்னாள். நான் மைக்ரோஃபோனை இறுக்கமாக பிடித்தேன். என் தந்தை ரயில் நிலையம் வரை எப்படி வந்தார் என்று எனக்கு தெரியாது. அவருடன் நியமிக்கப்பட்ட பராமரிப்பு உதவியாளர் எங்கே இருக்கிறார் என்றும் எனக்கு தெரியாது. ஆனால் நான் இவ்வளவு அறிவேன், பெற்றோரின் மரியாதை மேடையில் பேசப்படும் வாக்கியங்களால் நிரூபிக்கப்படுவதில்லை. நகுல் மைக்ரோஃபோனை அணைக்க முயன்றான். நான் ஒரு அடி பின்னால் விலகி சொன்னேன், ஒரு தந்தை தனியாக இருக்கும்போது அவருடைய அருகில் செல்வதே மரியாதை. நகுல் மீண்டும் மைக்ரோஃபோனை அணைக்க முயன்றான். மண்டபத்தில் முழு அமைதி நிலவியது. நான் மைக்ரோஃபோனை மேசையின் மீது வைத்தேன். நகுல் என் வழியில் நின்று சில நிமிடங்களுக்கு முன் மலர் அலங்காரத்திற்கு பின்னால் சொன்ன அதே வாக்கியத்தை சொன்னான். இந்த முறை அவன் குரல் அவ்வளவு உயர்ந்திருந்தது. அருகில் அமர்ந்திருந்தவர்கள் கேட்க முடியும். நீ இந்த மேடையிலிருந்து இறங்கினால் மீண்டும் இந்த வீட்டில் கால் வைக்கவே டாம். நான் அவன் கண்களை பார்த்தேன். என் தந்தையை விட்டுவிட்டுச் செல்ல வேண்டிய வீட்டிற்கு திரும்புவதற்கு எந்த காரணமும் இல்லை. நான் மேடையிலிருந்து இறங்கினேன். பின்னால் அல்கா அம்மாவின் குரல் கேட்டது. உறவினர்களின் முணுமுணுப்பு எழுந்தது. கேமராக்களின் ஒளி தீவிரமாயிற்று. ஆனால் அந்த குரல்களை விட என் இதய துடிப்புதான் அதிகம் கேட்டது. நான் பிரதான வாசலின் பக்கம் நடந்தேன். நகுலிடம் என் தொலைபேசி இருந்தது. எனவே நான் ஹோட்டலின் வரவேற்பறையிலிருந்து லேண்ட்லைன் கேட்டு ரயில்வே அதிகாரியை மீண்டும் அழைத்தேன். தொலைபேசியை வேறொரு அதிகாரி எடுத்தார். நான் என்னை அறிமுகப்படுத்தி உடனடியாக லக்னோவிலிருந்து புறப்படுகிறேன் என்று சொன்னேன். சில கணங்கள் மௌனத்திற்கு பிறகு அவர் கேட்டார், முந்தைய அதிகாரி உங்களுக்கு பிறகு வந்த தகவலை சொல்லவில்லையா? என்ன தகவல்? உங்கள் தந்தை உதவி அறையில் இல்லை. என் கையிலிருந்து ரிசீவர் கிட்டத்தட்ட நழுவிவிட்டது. என்ன அர்த்தம்? சுமார் 20 நிமிடங்களுக்கு முன் அவர் அங்கிருந்து வெளியேறிவிட்டார். கடமையில் இருந்த ஊழியர் ஒரு காயமடைந்த பயணிக்கு உதவச் சென்றிருந்தார். திரும்பி வந்தபோது நாற்காலி காலியாக இருந்தது. நீங்கள் அவரை தடுத்தது ஏன் இல்லை? மேடம், அவர் கழிவறைக்குச் சென்றிருப்பார் என்று நினைத்தோம்.
தேடல் தொடங்கப்பட்டுவிட்டது. கேமராவில் அவர் நடைமேடையின் கிழக்கு முனையை நோக்கிச் செல்வது தெரிந்திருக்கிறது. அவருடன் பணம் அல்லது தொலைபேசி எதுவும் இல்லை. அவருடைய கையில் ஒரு சிவப்பு நிற பழைய டைரி இருந்தது. ஒருவேளை அதை யாருக்காவது காட்ட முயன்றிருக்கலாம். சிவப்பு டைரி. அந்த டைரியை நான் சிறுவயதிலிருந்தே பார்த்திருக்கிறேன். தந்தை ரயில்வேயில் நிலைய அதிகாரியாக இருந்தார். பணியில் இருந்த நாட்களில் அவர் அத்தகைய சிவப்பு நீர்வண்ண பதிவேடுகளில் ஒவ்வொரு அசாதாரண நிகழ்வையும் எழுதி வைப்பார். ஓய்வுக்குப் பிறகும் அந்த பழக்கத்தை விடவில்லை. மின்சாரம் போன நேரம், பால் விற்பவனின் தாமதம், மருந்தின் அளவு மற்றும் சுற்றுவட்டாரத்தில் தெரிந்த அறிமுகமில்லாத வாகனம் எல்லாம் எழுதுவார். கடந்த சில மாதங்களாக அவருடைய நினைவு பலவீனமடையத் தொடங்கியிருந்தது. சில சமயம் தேதியை மறந்துவிடுவார். சில சமயம் கேஸை அணைத்துவிட்டு மீண்டும் சரிபார்ப்பார். ஆனால் அந்த டைரியை தன்னிடமிருந்து பிரிக்க மாட்டார். மூளை ஏமாற்றினாலும் காகிதம் சாட்சி சொல்லும் என்பார். நான் அதிகாரியிடம் தந்தையின் தேடலை தொடருமாறு சொல்லி ஹோட்டலுக்கு வெளியே வந்தேன். இரவு காற்றில் ரோஜா மற்றும் பூக்களின் வாசத்திற்கு பதிலாக பெட்ரோல் மற்றும் தூசி வாசனை இருந்தது. ஹோட்டல் ஊழியர்கள் என்னை தடுக்க துணியவில்லை. சிறிது தூரத்தில் எங்கள் ஓட்டுநர் கார் அருகில் நின்றிருந்தார். என்னை பார்த்து கதவை திறந்தார். ஆனால் அதே நேரத்தில் அவருடைய தொலைபேசியில் அழைப்பு வந்தது. அவர் கேட்டுக்கொண்டே என் கண்களையும் தயக்கத்தையும் பார்த்தார். மேடம், அவர் சொன்னார், சார் கார் எங்கும் அழைத்துச் செல்லக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். நான் ஒரு கணம் அவரை பார்த்தேன். பிறகு எதுவும் சொல்லாமல் சாலையின் பக்கம் நடந்தேன். பல ஆட்டோ ஓட்டுநர்கள் ஹோட்டலுக்கு வெளியே நின்றிருந்தார்கள். நான் ஒரு ஆட்டோவை நிறுத்தி சார்பாக் ரயில் நிலையத்திற்கு செல்லச் சொன்னேன். அங்கிருந்து பிரயாக் செல்லும் இரவு ரயில் கிடைக்க வாய்ப்பு இருந்தது. ஆட்டோ நகர்ந்தது. பின்னால் உள்ள கண்ணாடியில் ஹோட்டலின் விளக்குகள் சிறிதாகிக் கொண்டே சென்றன. அந்த கட்டிடத்தில் என் திருமணம், என் வேலை மற்றும் என் பல ஆண்டுகால மௌனம் ஒரு அலங்கரிக்கப்பட்ட மேடையில் விடப்பட்டிருந்தன. சார்பாக் வந்ததும் நான் கிடைத்த முதல் ரயிலின் சாதாரண டிக்கெட்டை வாங்கினேன். என்னிடம் சிறிய பர்ஸ் மட்டும் இருந்தது. சிறிது பணமும் ஹோட்டல் ஆடைகளும் தவிர வேறொன்றும் இல்லை. சிவப்பு பட்டு சேலை, கனமான ஜும்காக்கள் மற்றும் கண்ணாடி வளையல்களுடன் நான் பயணிகளிடையே வினோதமாக தோன்றினேன். யாரோ என்னை அடையாளம் காண முயன்றார்கள். ஒருவேளை விழாவின் ஒளிபரப்பு சமூக ஊடகங்களில் ஓடியிருக்கலாம். நான் யாரையும் பார்க்கவில்லை. ரயில் இரவில் லக்னோவிலிருந்து புறப்பட்டது. பெட்டியில் ஒரு குடும்பம் தங்கள் குழந்தைகளை தூங்க வைத்துக் கொண்டிருந்தது. எதிர் இருக்கையில் அமர்ந்திருந்த வயதான பெண் மீண்டும் மீண்டும் தன் மகனிடம் தண்ணீர் கேட்டாள். அவர் எரிச்சல் இல்லாமல் பாட்டிலை திறந்து கொட்டார். அந்த சாதாரண காட்சி என் உள்ளே குற்ற உணர்வை நிரப்பியது. கடந்த ஓராண்டில் நான் தந்தையை எத்தனை முறை சந்தித்திருந்தேன்? 4 முறை. ஒவ்வொரு முறையும் வெறும் ஒரு நாளுக்கு மட்டும். மீதமுள்ள நேரம் நான் இப்படி நினைத்து கொண்டேன், எங்கள் நிறுவனத்தின் சேவை அவரிடம் இருக்கிறது. மருந்து நேரத்திற்கு கொடுக்கப்படுகிறது. உணவு தயாராகிறது. யாரோ அவரை நடைக்கு அழைத்துச் செல்கிறார்கள். அந்த அறிக்கை உண்மையா? நகுல் உதவியாளரை நியமித்திருந்தான். ஏன் எளிதாக என் பொறுப்பை ஒரு அமைப்புக்கு ஒப்படைத்துவிட்டேன்? ஏனென்றால் அந்த அமைப்பு ஒரு காலத்தில் நான் உருவாக்கியது. விடியலுக்குச் சிறிது முன் ரயில் பிரயாக் வந்தடைந்தது. நடைமேடையில் குளிர்ந்த காற்று வீசியது. தேநீர் விற்பவர்களின் குரல்கள், கூலிகளின் அழைப்புகள் மற்றும் செல்லும் ரயில்களின் சப்தம் சூழலில் கலந்திருந்தன. நான் நேராக ரயில்வே பாதுகாப்பு அலுவலகத்திற்குச் சென்றேன். 2 அதிகாரிகள் தந்தையின் படத்துடன் ஊழியர்களிடம் விசாரித்துக் கொண்டிருந்தார்கள். எனக்கு ஒரு வெளிப்படையான பை கொடுக்கப்பட்டது. அதில் தந்தையின் உடைந்த செருப்பு, அடையாளப் பட்டையின் வெட்டப்பட்ட பகுதி மற்றும் சிவப்பு டைரியிலிருந்து கிழிந்த ஒரு பக்கம் இருந்தன. இது 6வது நடைமேடையின் கிழக்கு முனையில் கிடைத்தது. அதிகாரி சொன்னார். டைரி அவருடன் கிடைக்கவில்லை. இந்த பக்கம் மட்டும் விழுந்திருந்தது. நான் நடுங்கும் கைகளால் காகிதத்தை திறந்தேன். தந்தையின் எழுத்து கோணலாக இருந்தது. சில வார்த்தைகள் சீராகவும் சில ஒன்றுக்கொன்று மேலேறிச் சென்றும் இருந்தன. மேலே 3 தேதிகள் எழுதப்பட்டிருந்தன. ஒவ்வொரு தேதிக்கும் எதிரே ஒரு நேரம், ஒரு வாகனத்தின் முழுமையற்ற எண் மற்றும் ஏதோ ஒரு வயோதிகரின் பெயர். கீழே சிவப்பு மையில் எழுதப்பட்டிருந்தது, அவர்கள் வீட்டை விட்டுச் செல்வதாக பொய் சொல்கிறார்கள். வண்டி வயோதிகர்களை ரயில் நிலையத்தில் விட்டுவிடுகிறது. அதற்கு கீழே இன்னொரு வரி. அதை பார்த்ததும் என் மூச்சு நின்றது. அடுத்த வண்டி செவ்வாய் இரவு 10:40 ஆங்கனின் பழைய நீல வாகனம். நான் தேதியை பார்த்தேன். மீண்டும் இந்த வீட்டில் கால் வைக்க வேண்டாம். நகுல் இந்த வார்த்தையை மிக மெல்லிய குரலில் சொன்னான். எங்கள் 4 பக்கங்களிலும் நின்றிருந்த விருந்தினர்களில் யாருக்கும் கேட்கவில்லை.
அவன் முகத்தில் அந்த எப்போதும் இருக்கும் புன்னகைதான் இருந்தது. அதை அவன் முதலீட்டாளர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் தொலைதூர உறவினர்களுக்கு முன்னால் அணிந்து கொள்வான். தூரத்திலிருந்து பார்ப்பவர்களுக்கு அவன் தன் மனைவியின் காதில் ஏதோ காதல் வார்த்தைகளைச் சொல்வதாக தோன்றும். நான் மட்டும்தான் அறிவேன், அவன் விரல்கள் என் மணிக்கட்டை மிக இறுக்கமாக பிடித்திருந்தன. என் கண்ணாடி வளையல்கள் தோலில் பதிந்து கொண்டிருந்தன. என் கையில் இரத்தம் நடுங்கிக் கொண்டிருந்தது. மறுபுறம் பிரியாக்ராஜ் சந்திப்பின் ரயில்வே பாதுகாப்பு படையின் ஒரு அதிகாரி மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருந்தார், நான் சிவநாத் சக்சேனாவின் மகளா என்று. என் தந்தை சிறிது நேரத்திற்கு முன்பு 6வது நடைமேடையில் வெறும் கால்களுடன் திகைத்து நிற்பது போல் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தார். அவருடைய சட்டையின் ஒரு பொத்தான் உடைந்திருந்தது. வலது உள்ளங்கையில் காயத்தின் தழும்பு இருந்தது. அவர்களால் தங்கள் வீட்டின் முகவரியை நினைவில் கொள்ள முடியவில்லை. அவர்களுக்கு என் தொலைபேசி எண் மட்டும்தான் நினைவில் இருந்தது. நான் நகுலை பார்த்தேன். அவனுக்கு பின்னால் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பெரிய மேடை இருந்தது. அதன் மேல் தங்க எழுத்துக்களில் எழுதப்பட்டிருந்தது, ஓமீர் மற்றும் அல்கா ஸ்ரீவாஸ்தவர்களின் திருமண பயணத்தின் 40 ஆண்டுகள். என் மாமியார் மாமனார் சிறிது நேரத்தில் அதே மேடையில் மீண்டும் மாலை அணிந்து கொள்ளப் போகிறார்கள். கீழே வட்ட மேசைகளில் அமர்ந்திருந்த விருந்தினர்களுக்கு முன்னால் வெள்ளி பாத்திரங்களில் கபாப், கச்சோரி, சர்மால் மற்றும் உலர் பழங்கள் கலந்த இனிப்புகள் பரிமாறப்பட்டு கொண்டிருந்தன. கூரையிலிருந்து தொங்கும் பித்தளை ஜாம்பர்களின் ஒளியில் முழு மண்டபமும் ஏதோ பழைய நவாபி அரண்மனையைப் போல் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு தொலைபேசியின் மறுமுனையில் கேட்ட ரயில் நிலைய அறிவிப்புகள் மட்டும்தான் கேட்டன. அதிகாரி சொன்னார், தந்தையை தற்காலிகமாக நடைமேடையின் ஓரத்தில் உள்ள உதவி அறையில் உட்கார வைத்திருக்கிறோம். அவருடைய மணிக்கட்டில் ஏதோ தனியார் பராமரிப்பு சேவையின் அடையாளப்பட்டை இருந்தது. ஆனால் அதில் அச்சிடப்பட்ட வாடிக்கையாளர் எண் வெட்டப்பட்டிருந்தது. அவர்கள் என்னை விரைவில் வருமாறு கேட்டார்கள். ஏனென்றால் தந்தை அமைதியின்றி இருந்தார். மீண்டும் மீண்டும் ஒரே வாக்கியத்தை மட்டும் திரும்ப திரும்பச் சொல்லிக் கொண்டிருந்தார். அவர்கள் மக்களை வீட்டிற்கு அழைத்துச் செல்வதில்லை, ரயில் நிலையத்தில் விட்டுவிடுகிறார்கள். என் கால்களுக்கு கீழே இருந்த பளிங்குத் தளம் திடீரென்று குளிர்ச்சியாக தோன்றத் தொடங்கியது. நான் போக வேண்டும். நான் நகுலிடம் சொன்னேன். இப்போது அவன் என் மணிக்கட்டை இன்னும் இறுக்கமாக பிடித்தான். அவன் புன்னகை சிறிதும் மாறவில்லை. 9 நிமிடங்களில் நேரடி ஒளிபரப்பு தொடங்கும். அவன் பற்களை இறுக்கிக் கொண்டு சொன்னான், எங்கள் புதிய தேசிய திட்டத்தின் அறிவிப்பு நடக்கவிருக்கிறது. 3 முதலீட்டாளர் குடும்பங்கள் இந்த விளக்கத்திற்காக மட்டும் வந்திருக்கிறார்கள். நீ நிறுவனத்தின் நிறுவனர் குழுவின் முகம். இந்த நேரத்தில் காணாமல் போனால் மக்கள் என்ன நினைப்பார்கள்? மக்கள் என்ன நினைப்பார்கள் என்பதை பிறகு பார்ப்போம். அப்பா ரயில் நிலையத்தில் தனியாக இருக்கிறார். வீடு எங்கே இருக்கிறது என்பதும் அவருக்கு நினைவில் இல்லை. ரயில்வே போலீசார் அவரை உட்கார வைத்திருக்கிறார்கள். அவர் பாதுகாப்பாக இருக்கிறார். அவர்கள் காலணிகள் கூட அணியவில்லை. நீ அங்கே போய் என்ன செய்வாய்? போலீசாரால் செய்ய முடியாததை. அந்த கேள்வி என் உள்ளே புதைந்துவிட்டது. அதே கேள்வி பல ஆண்டுகளாக இந்த வீட்டில் வெவ்வேறு வடிவங்களில் என்னிடம் கேட்கப்பட்டு வந்தது. நீ இருப்பதால் என்ன வித்தியாசம்? உன் தகுதியால் என்ன பயன்? உன் குடும்பம் எங்களுக்கு இணையானதா? உன் தந்தையிடம் எங்களிடம் இல்லாதது என்ன இருக்கிறது? நாங்கள் வாங்க முடியாதது என்ன? மேடையின் மறுபுறத்தில் அல்கா அம்மா சிவப்பு பனாரசி சேலையில் அமர்ந்திருந்தார். சேலையில் அவர் தன் திருமணத்தின் போது அணிந்த அதே தங்க ஜரிகை இருந்தது. அவருடைய கழுத்தில் 3 அடுக்கு கொண்ட குந்தன் ஹார் இருந்தது. நெற்றியில் பெரிய சிவப்பு பொட்டு. அவர் மீண்டும் மீண்டும் மேக்கப் செய்யும் பெண்ணிடம் சொல்லிக் கொண்டிருந்தார், கண்ணுக்கு கீழே உள்ள கோடுகள் கேமராவில் தெரியக்கூடாது என்று. ஓம், என் மாமனார் கிரீம் நிற ஷெர்வானியில் அசையாமல் அமர்ந்திருந்தார். அவர் தொடர்ந்து தன் மணிக்கட்டு கடிகாரத்தை பார்த்து கொண்டிருந்தார். இந்த முழு நிகழ்ச்சியிலிருந்தும் விரைவில் விடுபட விரும்புவது போல். இன்றைய விழா வெறும் குடும்ப கொண்டாட்டம் மட்டும் அல்ல. இது நகுலின் நிறுவனமான ஆங்கன் வயோதிகர் சேவை விரிவாக்கத்தின் பொது அறிவிப்பும் கூட. நிறுவனம் வீட்டில் வயோதிகர்களின் பராமரிப்பு, மருந்து கண்காணிப்பு, மருத்துவ பரிசோதனை, உடன் அமர்ந்திருக்கும் உதவியாளர்கள் மற்றும் அவசர உதவி சேவைகளை வழங்குகிறது. மேடைக்கு பின்னால் பொருத்தப்பட்ட பெரிய திரையில் வயதான பெற்றோருடன் புன்னகைக்கும் குழந்தைகளின் படங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. கீழே ஒரு வரி ஒளிர்ந்து கொண்டிருந்தது, பெற்றோர் வீடு அல்ல, நம் முதல் வீடு. இந்த வரியை நான் எழுதியிருந்தேன். 6 ஆண்டுகளுக்கு முன்பு நகுல் ஒரு சிறிய அறையில் உட்கார்ந்து வீட்டு நர்சிங் ஏஜென்சி தொடங்கும் திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தபோது அவனிடம் உற்சாகம் மட்டும் இருந்தது. வயோதிகர்களின் மனநிலை பற்றிய புரிதல் இல்லை. ஊழியர்களின் பயிற்சிக்கான எந்த முறையும் இல்லை.
குடும்பங்கள் சேவை வாங்கும்போது உண்மையில் எதற்கு அஞ்சுகிறார்கள் என்ற அறிவும் இல்லை. நான் என் வேலையை விட்டுவிட்டேன். வயோதிகர் உளவியல் மற்றும் பராமரிப்பு மேலாண்மை குறித்த பாடநெறிகளை முடித்தேன். உதவியாளர்களுக்கான பயிற்சி கையேட்டை உருவாக்கினேன். புகார்களின் வகைகளை நிர்ணயித்தேன். ஒரு விதியை உருவாக்கினேன். ஒரு வயோதிகரின் வார்த்தையை அவரது நினைவு பலவீனமாக இருப்பதால் மட்டும் மயக்கமாக கருதக்கூடாது என்று. முதல் 100 வாடிக்கையாளர்களில் பெரும்பாலானவர்களை நான் நேரில் சந்தித்தேன். சமையலறையில் உட்கார்ந்து மகள்களின் கவலைகளை கேட்டிருக்கிறேன். தாழ்வாரத்தில் வயதான பெற்றோரின் மௌனத்தை புரிந்து கொண்டிருக்கிறேன். இரவு 2 மணியளவில் உதவியாளர்களுக்கு விளக்கியிருக்கிறேன். அமைதியற்ற வயோதிகரை கட்டி வைப்பது பராமரிப்பு அல்ல என்று. நிறுவனத்தின் பெயரையும் நான் தான் தேர்ந்தெடுத்தேன். நகுலுக்கு அந்த பெயர் தொடக்கத்திலேயே மிக சாதாரணமாக தோன்றியது. பின்னர் ஒரு விளம்பர நிறுவனம் அதன் உணர்ச்சி சக்தியை விளக்கியபோது அவர் நேர்காணலர்களில் சொன்னார், இந்த பெயர் தன் தாயின் ஆங்கன் நினைவிலிருந்து கிடைத்தது என்று. நான் எதிர்க்கவில்லை. ஒவ்வொரு முறையும் நான் என்னைத்தானே புரிந்து கொள்ளச் சொல்லிக் கொண்டேன். கணவன் மனைவியிடையே பெருமை தனித்தனியாக இல்லை. வீட்டின் வெற்றி இருவருடையது. நகுல் வெளியே தெரிகிறான். நான் உள்ளே அமைப்பை கையாளுகிறேன். ஆனால் மெதுவாக நிறுவன ஆவணங்களிலிருந்து என் பெயர் குறைந்து கொண்டே வந்தது. முதலில் இணை நிறுவனர் இடத்தில் ஆலோசகர் என்று எழுதப்பட்டது. பிறகு குடும்ப பிரதிநிதி. இறுதியில் வெறும் திருமதி மிருதுளா ஸ்ரீவாஸ்தவா. இன்று மேடையில் என்னை நிறுத்தக் காரணம் முதலீட்டாளர்களுக்கு ஒரு பண்பட்ட கல்வி கற்ற அமைதியான மருமகளின் உருவம் தேவைப்பட்டது. தொலைபேசி இன்னும் என் காதில் ஒட்டிக்கொண்டிருந்தது. அதிகாரி கேட்டார், மேடம், நீங்கள் எவ்வளவு நேரத்தில் வர முடியும்? நான் பதில் சொல்வதற்கு முன் நகுலை பார்த்தேன். 4 மணி நேரம். நான் சொன்னேன், நான் இப்போதே புறப்படுகிறேன். நகுல் திடீரென்று தொலைபேசியை என் கையிலிருந்து பிடுங்கி அழைப்பை துண்டித்தான். சில கணங்கள் நான் அவனை பார்த்தபடியே இருந்தேன். அவன் இப்படி செய்திருக்கிறான் என்று நம்பவே முடியவில்லை. உன் மூளை கெட்டுவிட்டதா? நான் முணுமுணுத்தேன். உனக்கு இப்போது உணர்ச்சிகளுக்கு பதிலாக புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும். என் தந்தை காணாமல் போய் ரயில் நிலையம் வந்திருக்கிறார். காணாமல் போகவில்லை. போலீசாரிடம் இருக்கிறார். அவரை அங்கே யார் விட்டுச் சென்றார்கள்? அவரை பராமரித்த நபர் எங்கே? அவருடைய அடையாளப்பட்டை ஏன் வெட்டப்பட்டிருக்கிறது? நகுலின் கண்களில் மிக மெல்லிய அமைதியின்மை மின்னியது. அவ்வளவு கணநேரம் வேறு யாரும் அதை அடையாளம் காண முடியாது. ஆனால் நான் 6 ஆண்டுகள் அவன் முகத்தை வாசித்து கழித்திருக்கிறேன். முதலீட்டாளரின் கேள்விக்கு அவன் ஓடும் அதே பதற்றம். பொய் சொல்லும்போது நாக்கால் உதட்டின் மூளையை தொடுவது. அசௌகரியமான விஷயம் கேட்கும்போது இமைகள் எவ்வளவு வேகமாக சிமிட்டுகின்றன என்பதும். எல்லாம் எனக்கு தெரியும். நீ ஏதாவது அறிவாயா? நான் கேட்டேன். நான் இவ்வளவுதான் அறிவேன். உன் தந்தை கடந்த சில மாதங்களாக குழப்பமாக இருக்கத் தொடங்கியிருக்கிறார். அவரை கையாள்வது எளிதல்ல. அவருக்காக எங்கள் நிறுவனத்தின் தனியார் உதவியாளர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த வார்த்தை அவ்வளவு இயல்பாக வெளிப்பட்டது. நகுல் தானே கூட உடனடியாக புரிந்து கொள்ளாமல் போயிருக்கலாம். தானே என்ன ஒப்புக்கொண்டிருக்கிறான் என்று. நான் திரும்ப சொன்னேன், இதன் அர்த்தம் என்ன? அவன் ஏதாவது சொல்லுவதற்கு முன் அல்கா அம்மா எங்கள் அருகில் வந்தார். அவருடைய பார்வை முதலில் என் கையில் இருந்த தொலைபேசியின் மீது சென்றது. பிறகு என் முகத்தின் மீது. இப்போது என்ன பிரச்சனை? அவர் கேட்டார். பண்டிதர் காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் இருவரும் இங்கே முகம் தொங்கவிட்டு நின்றிருக்கிறீர்கள். நான் சொன்னேன், அப்பா பிரயாக் ரயில் நிலையத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய நிலை சரியில்லை. நான் போக வேண்டும். அவருடைய முகத்தில் கவலை வரவில்லை. வெறும் எரிச்சல் மட்டும் வந்தது. இன்றா? இந்த நாளை பார்த்து? அந்த கேள்வியை கேட்டு நான் சில கணங்கள் மௌனமாக இருந்தேன். அம்மா, இப்படிப்பட்ட விஷயங்கள் நாளை பார்த்து நடப்பதில்லை. என் அர்த்தம் அவருடைய அண்டை வீட்டார், உறவினர்கள் அல்லது ஏதாவது வேலைக்காரர் இல்லையா? ஒவ்வொரு முறையும் நீதான் ஓட வேண்டியிருக்கிறதா? ஏனென்றால் நான் அவருடைய ஒரே பிள்ளை. இந்த வீட்டின் மருமகளும் கூட. இன்று எங்கள் திருமணத்தின் 40 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. இத்தனை உறவினர்கள் தொலைதூரத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். மாலை அணியும் நேரத்தில் நீ காணாமல் போனால் மக்கள் 100 கேள்விகளை கேட்பார்கள். மக்கள் கேட்டால் உண்மையை சொல்லிவிடுங்கள். அவர் என்னை அப்படி பார்த்தார். நான் ஏதோ அநாகரிகமான விஷயம் சொல்லிவிட்டது போல். குடும்பத்தின் ஒவ்வொரு விஷயத்தையும் விருந்தினர்களிடம் சொல்லக்கூடாது. உன் தந்தையின் நிலை ஏற்கனவே எவ்வளவு அசௌகரியமானது. இப்போது எல்லாருக்கும் தெரிந்துவிட்டால் அவர் ரயில் நிலையத்தில் திகைத்து கண்டுபிடிக்கப்பட்டார் என்று மக்கள் என்ன சொல்வார்கள்? ஒருவேளை அவருக்கு உதவி தேவைப்பட்டது என்று சொல்வார்கள். மக்கள் உதவியை பார்ப்பதில்லை, பலவீனத்தை பார்க்கிறார்கள்.
இப்படி சொல்லும்போது அவர் முன்னால் அமர்ந்திருந்த தன் 2 நண்பிகளை பார்த்தார். இருவரும் எங்களையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அல்கா அம்மா உடனடியாக புன்னகைத்து கை அசைத்தார். பிறகு மிக மெல்லிய குரலில் என்னிடம் சொன்னார், குறைந்தபட்சம் நிகழ்ச்சி முடியும் வரை இரு. அதற்கு பிறகு இரவில் போ. இரவு வரை மிகவும் தாமதமாகிவிடும். ரயில்வே போலீசார் அவரை எப்போதும் வைத்திருக்க மாட்டார்கள். என் உள்ளே ஏதோ உடைவதற்கு பதிலாக வெறும் அமைதியாகிவிட்டது. சில சமயங்களில் அதிகப்படியான அவமானத்திற்கு பிறகு மனதில் கோபம் எழாது. வெறும் ஒரு தெளிவான இடம் உருவாகும். அங்கு ஒருவர் முதல் முறையாக மயக்கம் இல்லாமல் எதிரில் இருப்பவரை பார்க்க முடியும். நான் நகுலிடம் சொன்னேன், என் தொலைபேசியை கொடு. அவன் தொலைபேசியை பின்னால் எடுத்துக்கொண்டான். முதலில் என் பேச்சைக் கேள். நிறுவனத்தின் புதிய திட்டம் இன்று அறிவிக்கப்படவில்லை என்றால் முழு நிதி சுழற்சியும் தேங்கிவிடும். ஜெய்ப்பூர் மற்றும் போபால் மையங்களுக்கான ஒப்பந்தங்கள் தயாராக இருக்கின்றன. ஊடகங்கள் இருக்கின்றன. நீ இந்த திட்டத்தின் பராமரிப்பு கொள்கையை விளக்க வேண்டியவள். உன் இல்லாமல் விளக்கம் முழுமையடையாது. அப்படியென்றால் விளக்கத்தை ஒத்திவை. 40வது ஆண்டு விழாவை ஒத்திவை. பெற்றோர் சேவையின் நடிப்பை நீ என்னை என் தந்தையின் அருகில் போகவிடாமல் தடுக்கும் அந்த நாளில் அறிவிக்காதே. அவன் முகம் கடுமையாயிற்று. விஷயத்தை நாடகமாக்காதே. நாடகம் மேடையில் நடக்கிறது. நகுல், என் தந்தையின் நிலை உண்மையானது. சுற்றிலும் சில ஊழியர்கள் கூடத் தொடங்கினார்கள். விழா மேலாளர் 3வது செய்தியில் ஃபரீதா பிராந்திய மேலாளரிடம் அறிக்கையில் பதிவு செய்யப்பட்ட வீடியோ அழைப்பை உண்மையில் யார் செய்தார்கள் என்று கேட்டிருந்தாள். பதில்: தரவுகளில் தேவையற்ற கேள்விகளை எழுப்பாதீர்கள். பின்னர் அவள் ஒரு ஒப்பந்தத்தின் புகைப்படத்தை அனுப்பினாள். இது வெளிப்புற பராமரிப்பு முகமை சஹாரா ஜீவன் வசதி பிரைவேட் லிமிடெட் உடன் செய்யப்பட்ட ஒப்பந்தம். அந்த நிறுவனத்தின் வேன் நீல நிறத்தில் இருந்தது. நான் ஆவணத்தை பெரிதாக்கினேன். முதல் பக்கத்தில் சேவையின் விவரம் இருந்தது. 2வது பக்கத்தில் செலவை குறைப்பதற்கான மதிப்பீடு. 3வது பக்கத்தில் பொறுப்பின் வரம்புகள், கீழே தங்கள் முற்றத்தின் விவரங்கள் மற்றும் டிஜிட்டல் ஒப்புதல் பிரிவு இருந்தது. நான் நினைத்தேன் அங்கே நகுலின் பெயர் இருக்கும். ஆனால் திரையில் என் பெயர் எழுதப்பட்டிருந்தது. மிருதுளா ஸ்ரீவாஸ்தவா, பராமரிப்பு செயல்முறை ஆலோசகர். அதன் கீழே என் டிஜிட்டல் கையொப்ப படம் இருந்தது. சில கணங்கள் வரை நான் மூச்சுவிட மறந்துவிட்டேன். அந்த ஆவணம் எனக்கு நினைவு வந்தது. ஏறக்குறைய 8 மாதங்களுக்கு முன் நகுல் நள்ளிரவு வரை பல கோப்புகளை அனுப்பியிருந்தான். அவன் சொன்னான், ஜெய்ப்பூர் மற்றும் போபால் விரிவாக்கத்திற்கு நிலையான விற்பனையாளர் அனுமதி அவசியம். நான் பயிற்சி தொடர்பான பக்கங்களை மட்டும் படித்து பல ஆவணங்களில் ஒரே நேரத்தில் டிஜிட்டல் ஒப்புதல் அளித்துவிட்டேன். முழு ஒப்பந்தத்தையும் நான் பரிசோதிக்கவில்லை. நான் நகுலை நம்பினேன். இப்போது என் தந்தையையும் மற்ற முதியோர்களையும் நிலையத்தில் விட்டுச் சென்ற அந்த ஒப்பந்ததாரரின் வண்டிக்கு ஏற்பாட்டில் நுழைவதற்கான ஒப்புதல் என் சொந்த கையொப்பத்தால் வெளியிடப்பட்டிருந்தது. நான் நீண்ட நேரம் திரையில் என் பெயரை பார்த்து கொண்டிருந்தேன். எழுத்துக்கள் நிலையாக இருந்தன, ஆனால் அவை மெதுவாக பரவி முழு அறையின் சுவர்களிலும் ஏறுவது போல் எனக்கு தோன்றியது. மிருதுளாவா ஸ்ரீவாஸ்தவா, பராமரிப்பு செயல்முறை ஆலோசகர். கீழே என் டிஜிட்டல் ஒப்புதல் ஆவணத்தின் இறுதி பக்கத்தில் எழுதப்பட்டிருந்தது, வெளிப்புற முகமைக்கு செயல்பாட்டு தேவைக்கு ஏற்ப வாடிக்கையாளர்களை தற்காலிக பராமரிப்பு மையங்களுக்கு மாற்ற அனுமதி இருக்கும். நான் அந்த பத்தியை முன்பு ஒருபோதும் படிக்கவில்லை, அல்லது படித்திருக்கலாம், ஆனால் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள நிறுத்த விரும்பவில்லை. நகுல் அடிக்கடி நள்ளிரவில் கோப்புகளை அனுப்புவான். அந்த இரவு அவன் சொல்வான், நீ செயல்முறையை பார்த்துக்கொள், சட்ட விஷயத்தை நான் கவனித்துக் கொள்கிறேன். பலமுறை நான் சோர்வாக இருப்பேன். தந்தையுடன் தொலைபேசியில் பேசுவது மீதமிருக்கும். வீட்டின் ஏதோ ஒரு நிகழ்வின் பட்டியலை உருவாக்குவேன். அதே அல்கா அம்மாவின் பரிசோதனை அறிக்கையை மருத்துவரிடம் அனுப்ப வேண்டும். நான் 2-3 முக்கியமான பக்கங்களை படித்து மீதியை நம்பிவிடுவேன். அந்த நேரத்தில் இது வசதியாக தோன்றியது. கணவர் என் பங்கின் சுமையை பகிர்ந்து கொள்கிறார். இப்போது புரிகிறது. மெதுவாக அவன் என் கையொப்பங்களை பொறுப்பாகவும் என் இருப்பை அலங்காரமாகவும் மாற்றிவிட்டான். நான் முழு கோப்பையும் ஃபரீதாவிடம் அனுப்பச் சொன்னேன். அவள் எழுதியிருந்தாள். அவளிடம் சில புகைப்படங்கள் மட்டுமே உள்ளன. மீதி பதிவுகள் நிறுவனத்தின் சர்வரில் இருக்கும். நான் கேட்டேன், ஒப்பந்தத்திற்கு பிறகு ஏதேனும் மதிப்பாய்வு கூட்டத்தில் பிரச்சினைகள் எழுப்பப்பட்டனவா?
அவள் பதிலளித்தாள். 3 முறை. முதல் கூட்டத்தில் புகார் ஆரம்ப சரிசெய்தலின் பகுதி என்று சொல்லப்பட்டது. இரண்டாவதில் செலவு சேமிப்புக்கு பாராட்டு வந்தது. மூன்றாவதற்கு பிறகு என்னை வெளியேற்றினார்கள். நான் ஏதேனும் கூட்டத்தில் இருந்தேனா? முதலாவதில் உங்கள் பெயர் நிகழ்ச்சி நிரலில் இருந்தது. ஆனால் நீங்கள் பங்கேற்கவில்லை. எனக்கு நினைவு வந்தது, அந்த நாள் அல்கா அம்மாவின் தங்கையின் மகளின் நிச்சயதார்த்தம். அம்மா சொல்லியிருந்தால் குடும்பத்தின் பெரிய மருமகள் அங்கே இருக்க வேண்டும். நான் நகுலிடம் கூட்டத்தை ஒத்திவைக்க சொல்லியிருந்தேன். அவன் சொன்னான், இது சாதாரண செயல்பாட்டு விவாசம் மட்டும். அவன் கவனித்துக் கொள்வான். அந்த தேர்வில் நான் 2 பாத்திரங்களை ஆட முயன்றேன். 2லும் தோற்றேன். குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்தேன். அதனால் ஏற்பாட்டிலிருந்து விலகியிருந்தேன். அதன் தார்மீக பொறுப்பை நான் தானாகவே ஏற்றுக்கொண்டிருந்தேன். நான் தந்தையின் படுக்கையை நோக்கி பார்த்தேன். அவர்கள் தூங்கும்போது அமைதியின்றி இருந்தார்கள். சில நேரம் கையை காற்றில் தூக்குவார்கள். சில நேரம் உதடுகளால் ஏதோ வண்டியின் எண்ணை திரும்ப திரும்ப சொல்வார்கள். ஆனால் அவர்கள் தனியாக அந்த மக்களை பின்தொடர்ந்தார்கள். நம் நிறுவனத்தின் அலட்சியம் விட்டுச் சென்றவர்களை நான் பல ஆண்டுகளாக காவல் நினைவு கல்வி மற்றும் அதிகாரம் இருந்தும் அசௌகரியமான கேள்விகளிலிருந்து தவிர்த்து கொண்டிருந்தேன். காலை ஆனவுடன் நான் உள்ளூர் காவல்துறையுடன் ஒப்பந்த விஷயத்தை பகிர்ந்தேன். அதிகாரி ஆவணத்தை கொடுத்து கேட்டார், இந்த ஒப்புதல் உங்களுடையதா? ஆம். அப்படியானால் வெளிப்புற முகமையை நியமிக்கும் முடிவு உங்கள் அறிவில் இருந்ததா? முகமையை நியமிக்கும் தகவல் இருந்தது. வாடிக்கையாளர்களை சரிபார்ப்பு இல்லாமல் மாற்றுவது அல்லது ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைப்பது அல்ல. ஆவணத்தில் அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. தவறான முறையில் பயன்படுத்தும் அதிகாரம் இல்லை. நான் ஒப்புக்கொண்டேன். ஆனால் நிறுவனத்தின் பக்கம் இதுவாக இருக்கும் செயல்முறையை நீங்கள் உருவாக்கினீர்கள். விற்பனையாளரை நீங்கள் அனுமதித்தீர்கள். பின்னர் எந்த எழுத்துப்பூர்வ ஆட்சேபனையும் தரவில்லை. அவனுடைய பேச்சு சட்டரீதியாக நேரடியாக இருந்தது. தார்மீக ரீதியாக இன்னும் கடுமையாக. நான் சொன்னேன், என்னை விசாரணையிலிருந்து வெளியே வைக்காதீர்கள். என் பங்கு இருந்தால் அதன் விசாரணையும் நடக்க வேண்டும். அதிகாரி முதன்முறையாக என்னை கவனமாக பார்த்தார். பெரும்பாலான மக்கள் முதலில் தங்கள் பெயரை அகற்ற முயற்சிப்பார்கள். நான் கண்களை மூடிக்கொண்டு கையொப்பமிட்டிருந்தால் என் பெயர் அகலக்கூடாது. இதைச் சொல்லும்போது என் உள்ளே பயம் இருந்தது. முழு விவகாரமும் திறந்தால் நகுல் மட்டும் விழமாட்டான். என் கையொப்பம், என் மௌனம் மற்றும் என் இல்லாமையும் முன்வரும். நான் விரும்பினால் சொல்லலாம். கணவர் ஏமாற்றினார். கோப்புகளை மறைத்தான். டிஜிட்டல் கையொப்பத்தை தவறாக பயன்படுத்தினான். ஆனால் கையொப்பம் நான் தானே போட்டேன். கடவுச்சொல்லை நான் கொடுத்தேன். மதிப்பாய்வை நான் செய்யவில்லை. ஏமாற்றுதல் நடந்தது. ஆனால் என் அலட்சியமும் இருந்தது. மருத்துவமனையிலிருந்து வெளியேறி நான் நேரடியாக தந்தையின் பிரயாகராஜ் வீட்டிற்குச் சென்றேன். முதன்மை வாசல் பாதியாக திறந்திருந்தது. முற்றத்தில் உலர்ந்த இலைகள் குவிந்திருந்தன. தண்ணீர் தொட்டியிலிருந்து சொட்டுகள் விழுந்து கொண்டிருந்தன. சமையலறையில் 2 நாள் பழைய தேநீர் கெட்டில் கிடந்தது. கேஸ் அணைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அடுப்பு அருகே எரிந்த ரொட்டி துண்டு கிடந்தது. நான் ஒவ்வொரு அறையையும் பார்த்தேன். தந்தையின் படுக்கை குழப்பமாக இருந்தது. அலமாரி திறந்திருந்தது. மருந்து பெட்டிகள் காலியாக அல்லது தவறான வரிசையில் வைக்கப்பட்டிருந்தன. குளிர்சாதன பெட்டியில் அரை கிண்ணம் தால் மற்றும் உலர்ந்த ரொட்டிகள் மட்டும் இருந்தன. நிறுவனத்தின் வாராந்திர அறிக்கையில் அவர்களுக்கு ஊட்டச்சத்துள்ள உணவு கொடுக்கப்படுகிறது என்று எழுதப்பட்டிருந்தது. சுவரில் வைக்கப்பட்டிருந்த பராமரிப்பு அட்டவணையில் கடந்த 12 நாட்களாக எந்த ஊழியரின் கையொப்பமும் இல்லை. இருந்தும் என் மின்னஞ்சலில் ஒவ்வொரு நாளும் வருகை பதிவு செய்யப்பட்டிருந்தது. நான் தந்தையின் மேசையில் பல சிறு குறிப்புகள் கிடந்தன. சிலவற்றில் நீலவேனின் படம் வரையப்பட்டிருந்தது. சில சான்றுகள் சாந்தி தேவி, இக்பால் ஹுசைன் ஜக்மோகன், கமலா ராம்கிஷோர். பல பெயர்களுக்கு முன் வீட்டிற்கு பதிலாக நிலையம் அல்லது கோயில் என்று எழுதப்பட்டிருந்தது. ஒரு பக்கத்தில் தந்தை பெரிய எழுத்துக்களில் எழுதியிருந்தார், இதை மிருதுலாவிடம் சொல்ல வேண்டும். அதன் கீழே வேறு கையெழுத்தில் எழுதப்பட்டிருந்தது, இப்போது இல்லை, அவள் கவலைப்படுவாள். என் கண்களுக்கு முன் வார்த்தைகள் மங்கலாயின. நான் எத்தனை முறை அவர்களிடம் சொல்லியிருந்தேன், ஏதேனும் சிரமம் இருந்தால் உடனே அழைக்கவும். ஆனால் ஒவ்வொரு முறையும் தொலைபேசியை எடுக்கும்போது நான் அவசரத்தில் இருப்பேன். சில நேரம் கூட்டம், சில நேரம் குடும்ப உணவு, சில நேரம் நிகழ்ச்சி. தந்தை கேட்பார்கள், பிஸியா என்று நான் சொல்வேன், கொஞ்சம். அவர்களுக்கு ஒவ்வொரு கொஞ்சம் பிசியத்தனமும் ஒரு சுவராக மாறிக்கொண்டே இருந்தது. மதியம் நகுலின் முதல் நேரடி செய்தி வந்தது. அவன் என் தொலைபேசியை தன் பக்கம் வைத்திருந்தான். எனவே மின்னஞ்சல் அனுப்பினான். நீ செய்கிறதை நிறுவனம் மட்டும் அல்ல, ஆயிரக்கணக்கான முதியோர்களின் சேவைகளையும் ஆபத்தில் ஆழ்த்தும். உடனே லக்னோவுக்கு திரும்பு. நாங்கள் உள் விசாரணை செய்வோம்.
நான் பதிலளித்தேன், உள் விசாரணை முன்பு ஏன் நடக்கவில்லை. சில நிமிடங்களுக்குப் பிறகு அவனுடைய தொலைபேசி தந்தையின் வீட்டின் லேண்ட்லைனுக்கு வந்தது. நீ ஏன் புரிந்து கொள்ளவில்லை? அவன் சொன்னான், இது போன்ற விவகாரங்களை பொதுவில் கொண்டு வருவதால் ஏற்பாடு உடையும். ஒப்பந்ததாரரின் தவறு என்றால் அவனை அகற்றலாம். உனக்கு 6 மாதங்களாக புகார்கள் வந்து கொண்டிருந்தன. ஒவ்வொரு புகாரும் உண்மை அல்ல. என் தந்தையின் தனிப்பட்ட சேவையை நீ நிறுத்திவிட்டாய். அவர்கள் முதலீட்டாளர்களுக்கு முன் கூச்சலிட்டார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள்? அதே அடிப்படை இல்லாத விஷயங்கள். மருந்து போலியானது. ஊழியர்கள் வருவதில்லை. வண்டிகள் மக்களை எங்கோ விட்டுவிடுகின்றன. நீ அறிவாய், அவர்களுடைய நினைவு எப்படி இருக்கிறது? அவர்களுடைய நினைவு பலவீனமானது. பொய் அல்ல, மிருதுளா நடைமுறைப்படி இரு. ஒரு குழப்பமான நபரின் காரணமாக முழு நிறுவனத்தையும் இயக்க முடியாது. ஆனால் அதே குழப்பமான நபரின் புகைப்படத்தை நீ நேற்று மேடையில் வைத்திருந்தாய். மறுபுறம் சில கணங்கள் மறைந்திருந்தான். அது பிரசாரக் குழுவின் முடிவு. புகைப்படம் குடும்பக் குழுவிலிருந்து எடுக்கப்பட்டது. இப்போது புகைப்படம் பற்றி விவாதிக்காதே. உனக்கு முன்பே தெரியும், அப்பாவின் பராமரிப்பு நிறுத்தப்பட்டுவிட்டது. இருந்தும் அவர்களுடைய புகைப்படத்தால் சேவையை விற்று கொண்டிருந்தாய். அவனுடைய குரல் கடுமையாயிற்று. நீ உன் உணர்ச்சிகளால் எல்லாவற்றையும் தவறாக புரிந்து கொள்கிறாய். 3 முதியோர்கள் மூடிய குவார்ட்டர்களில் கண்டுபிடிக்கப்பட்டனர். அவர்கள் எங்கு சென்றார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. எங்கள் நீலவேன் கேமராவில் இருக்கிறது. பழைய வண்டிகள் ஒப்பந்ததாரருக்கு மாற்றப்பட்டிருந்தன. நிறுவனம் நேரடியாக பொறுப்பல்ல. ஒப்பந்தத்தில் என் கையொப்பம் இருக்கிறது. இந்த முறை அவனுடைய குரல் மாறியது. அவன் அதிக எச்சரிக்கையாக ஆனான். அப்படியானால் உனக்கு புரிய வேண்டும், விவகாரம் வெளியே சென்றால் முதல் கேள்வி உன்னிடம் இருக்கும். எனக்கு தெரியும், உன் ஆலோசனையின் பேரிலேயே ஒப்பந்ததாரர் மாதிரி உருவாக்கப்பட்டது. இல்லை, நான் பயிற்சி மற்றும் பராமரிப்பு தரநிலைகளை கொடுத்தேன். ஆவணங்கள் வேறு சொல்கின்றன. நீ வேண்டுமென்றே என் பெயரை பயன்படுத்தினாயா? குழந்தைத்தனம் செய்யாதே. கணவன் மனைவி சேர்ந்து வேலை செய்கிறார்கள். லாபம் வந்தபோது நீ ஆட்சேபிக்கவில்லை. இப்போது பிரச்சனை வந்திருக்கிறது. எல்லாவற்றையும் என் மீது போட விரும்புகிறாய். நான் கண்களை மூடிக்கொண்டேன். அவனுடைய உத்தி தெளிவாக இருந்தது. அவன் என்னை பயமுறுத்த விரும்பினான். ஆனால் அவனுடைய வார்த்தைகளில் சில உண்மையும் இருந்தது. லாபம் வந்தது, விரிவாக்கம் வந்தது, பரிசுகள் கிடைத்தன. நான் ஒருபோதும் பொதுவில் சொல்லவில்லை. என் பெயர் அகற்றப்பட்டது என்று. வீட்டின் அமைதிக்காக நான் ஏற்பாட்டை நடக்கவிட்டேன். நான் என் பங்கை ஏற்றுக்கொள்வேன். நான் சொன்னேன், எங்கே நான் தவறு செய்தேனோ அங்கே ஏற்றுக்கொள்வேன். உனக்கு தெரியாது இதன் அர்த்தம் என்னவாக இருக்கும். உனக்கு தெரியும், ஆம், நிறுவனத்தின் மதிப்பீடு வீழலாம். முதலீடு நிறுத்தப்படலாம். ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் பாதிக்கப்படுவார்கள். உன் தந்தையின் ஒரு குழப்பமான நாட்குறிப்பின் காரணமாக இத்தனை மக்களின் எதிர்காலம் ஆபத்தில் இருக்கக்கூடாது. விவகாரம் நாட்குறிப்பின் அல்ல, விட்டுச் செல்லப்பட்ட மக்களுடையது. நீ ஏதோ முன்னாள் ஊழியரின் தாக்கத்தில் இருக்கிறாய். ஃபரீதா பொய் சொல்கிறாள். அவளை ஒழுக்கமின்மை காரணமாக வெளியேற்றியிருந்தார்கள். ஏனெனில் அவள் புகார் செய்தாள். ஏனெனில் அவள் உத்தரவை ஏற்கவில்லை. எந்த உத்தரவு? அவன் பதிலளிக்கவில்லை. லக்னோவுக்கு திரும்பு. அவன் சொன்னான், இன்னும் தாமதமில்லை. இந்த பத்திரிகையிடம் சொல், உன் தந்தையின் நிலை காரணமாக நீ மன அழுத்தத்தில் இருந்தாய். நீ பொதுவில் சொல்லிவிடு, நிறுவனத்திற்கு இந்த நிகழ்வுடன் தொடர்பில்லை. 3 முதியோர்களுக்கும் அவர்களுடைய குடும்பங்கள். அவள் அனுப்பிவிட்டாள். குறிப்பு முழுமையான சான்றல்ல, ஆனால் திசை தெளிவாக இருந்தது. புகார் செய்யாத குடும்பங்களை மௌனமாக கருதப்பட்டது. தொலைவில் இருக்கும் பிள்ளைகளுக்கு அறிக்கை அனுப்பப்பட்டது. முதியோர்கள் வீட்டிலிருந்து காணாமல் போனால் பதிவேட்டில் சேவை முடிந்ததாக காட்டப்பட்டது. சிலரை மலிவான சட்டவிரோத மையங்களில் வைத்தார்கள். சிலரை மதத்தலங்கள் அல்லது நிலையங்களுக்கு அருகில் விட்டுவிட்டார்கள். அங்கு அவர்களுடைய குடும்பங்கள் அவர்களை தாங்களே வழிதவறியவர்களாக கருதி கொண்டார்கள். இது வெறும் அலட்சியம் அல்ல, இது தங்கள் பெற்றோரின் பராமரிப்பை தாங்களே செய்ய முடியாத அந்த குடும்பங்களின் வெட்கம் மற்றும் தொலைவின் வியாபாரம். இரவில் நான் மருத்துவமனைக்கு திரும்பினேன். தந்தை விழித்திருந்தார்கள். அவர்கள் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தார்கள். வீட்டிற்கு சென்றார்கள். அவர்கள் கேட்டார்கள், நேற்று உன் சாசின் ஆண்டு விழா. நான் திடுக்கிட்டேன்.
உங்களுக்கு நினைவிருக்கிறதா, நீ சொல்லியிருந்தாய் தொலைபேசியில் சிவப்பு புடவை அணிந்திருந்தாய். அவர்களுடைய நினைவு முழுமையாக அழிந்து போகவில்லை. சில விஷயங்கள் தெளிவாக இருந்தன, சில மங்கலாக. அவர்கள் என் முகத்தை பார்த்தார்கள். நீ அழுதாயா? இல்லை, பொய் சொல்கிறாய். நான் அவர்களுக்கு அருகில் அமர்ந்தேன். அப்பா, உங்களுக்காக வண்டியை ஏன் பின்தொடர்ந்தீர்கள்? அவர்கள் நீண்ட நேரம் பதிலளிக்கவில்லை. பின்னர் நாட்குறிப்பை திறந்து ஒரு பக்கத்தை காட்டினார்கள். அதில் ஒரு முதியவரின் பெயர் எழுதப்பட்டிருந்தது. ரமேஷ் சந்திரதிவாரி. முன்னால் 3 தேதிகள் மற்றும் 3 வெவ்வேறு இடங்கள். முதல் முறை அவர்களை நிலையத்தில் பார்த்தார்கள். தந்தை சொன்னார்கள், மகன் வரப்போகிறான் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். 2வது முறை பேருந்து நிலையத்தில், 3வது முறை அனுமான் கோயிலுக்கு பின்னால். ஒரே மனிதனா? ஆம். ஒவ்வொரு முறையும் புதிய சட்டை. ஒவ்வொரு முறையும் அதே பேச்சு. நீங்கள் நிறுவனத்திடம் சொன்னீர்களா? தொலைபேசி செய்தீர்களா? அதில் பேச்சு நடந்ததா? பையன் சொன்னான், பதிவேட்டில் வாடிக்கையாளர் இல்லை, பெயர். அவர்கள் தாயை எடுத்தார்கள், நினைவில்லை. பின்னர் நான் அலுவலகத்திற்குச் சென்றேன். லக்னோ அல்ல, பிரயாகராஜின் சிறிய அலுவலகம். அங்கே 6 மாதங்களுக்கு முன் மூடப்பட்டிருந்தது. அவர்கள் என்னை குழப்பத்துடன் பார்த்தார்கள். மூடியதா? ஆம். அவர்கள் தலையை தாழ்த்தினார்கள். தங்கள் நினைவின் மீதான நம்பிக்கை உடைந்தது போல. ஒருவேளை முன்பு சென்றிருந்தார்கள். சில கணங்களுக்குப் பிறகு அவர்கள் திடீரென்று சொன்னார்கள், நகுல் அங்கே இருந்தான். நான் நேராக அமர்ந்தேன். நகுல் பிரயாகராஜ் அலுவலகத்தில். அவன் வந்திருந்தான், வெள்ளை வண்டி. நான் அவனிடம் சொன்னேன், முதியோர்களை சாலையில் விடாதே. அவன் என்ன சொன்னான்? தந்தையின் கண்கள் சுருங்கின. அவர்கள் வார்த்தைகளை தேடிக் கொண்டிருந்தார்கள். சொன்னான், நீங்கள் சோர்வடைந்து விட்டீர்கள், வீட்டிற்குச் செல்லுங்கள். மேலும் சொன்னான், மிருதுளாவை கவலைப்பட்டாதே. இது எப்போது நடந்தது? அவர்களால் தேதியை சொல்ல முடியவில்லை. அவர்கள் நாட்குறிப்பின் பக்கங்களை புரட்டி மீண்டும் ஒரு பக்கத்தில் விரலை வைத்தார்கள். தேதி ஏறக்குறைய 1 மாதம் பழையதாக இருந்தது. தந்தை சரியாக சொல்கிறார்கள் என்றால், நகுல் வெறும் வீடியோ கூட்டத்தில் புகாரை கேட்பவர் மட்டும் அல்ல. அவன் பிரயாகராஜுக்கு வந்திருந்தான், தந்தையை நேரடியாக சந்தித்திருந்தான். ஆனால் இது சாத்தியமா? தந்தை வேறு ஏதோ அதிகாரியை நகுலாக தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம். நான் கேட்டேன், நீங்கள் நீல வண்டியை எங்கே போகும்போது பார்த்தீர்கள்? அவர்கள் காற்றில் பாதையை உருவாக்கும் விதமாக விரலை சுழற்றினார்கள். நிலையத்திலிருந்து வெளியே. பின்னர் பாலம். பின்னர் சத்தம் கேட்டது. என்ன சத்தம்? ரயிலின் அல்ல, தொழிற்சாலை போன்றது. எந்த திசையில்? நைனி. இது முதல் தெளிவானது. நான் உடனே காவல் அதிகாரியை தொலைபேசியில் அழைத்தேன். அவர்கள் சொன்னார்கள், நைனி பகுதியில் பல சிறிய கிடங்குகள், மூடிய தொழிற்சாலைகள் மற்றும் ஜீனியஸ் சன்சாய் உள்ளன. துல்லியமான முகவரி இல்லாமல் தேடுவது கடினமாக இருக்கும். ஆனால் நீல வேனின் எண் கிடைத்தால் உதவும். நாங்கள் கேமராவின் மங்கலான புகைப்படத்திலிருந்து வாகன எண்ணை படிக்க முயன்றோம். கடைசி 3 இலக்கங்கள் மட்டுமே மதிப்பிடப்பட்டன. ஒருவேளை 470470 போன்ற ஏதோ. அடுத்த நாள் நான் சஹாரா ஜீவன் வசதியின் பதிவு செய்யப்பட்ட முகவரிக்கு செல்ல முடிவு செய்தேன். முகவரி பிரயாகராஜின் ஒரு வணிக கட்டிடமாக இருந்தது. அங்கு சென்றபோது அலுவலகம் 3 மாதங்களுக்கு முன் காலியாகிவிட்டது என்று தெரிந்தது. கட்டிட மேலாளர் சொன்னார், நிறுவனத்தின் மக்கள் ஒருபோதும் வழக்கமாக வருவதில்லை. அஞ்சல் எடுக்க மாதத்திற்கு ஒரு நபர் வருவார். நீலவேன். நான் கேட்டேன். அவன் சொன்னான், அப்படிப்பட்ட 2 வண்டிகளை பார்த்திருக்கிறேன். ஒன்றின் வலது ஹெட்லைட் மேலே வெள்ளைக்கீறல் இருந்தது. அவை எந்த பக்கம் போயின? நைனி நோக்கி. ஏதேனும் ஓட்டுநர் நினைவிருக்கிறாரா? ஒரு மெல்லிய மனிதன் இருந்தான். பெயர் ஒருவேளை தினேஷ். ஃபரீதா பெயரை கேட்டவுடன் அடையாளம் கண்டுகொண்டாள். தினேஷ் சஹாரா ஜீவனின் ஓட்டுநர். அவனுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைப்பு செய்யப்பட்ட போது அணைக்கப்பட்டிருந்தது. முகவரியில் யாரும் இல்லை. இதே நேரத்தில் நகுல் 2வது அடியை எடுத்தான். நிறுவனம் எனக்கு எதிராக உள் விசாரணையை அறிவித்தது. குற்றச்சாட்டு, நான் இரகசிய வாடிக்கையாளர் தரவை ஒரு முன்னாள் ஊழியருடன் பகிர்ந்து கொண்டேன். அனுமதி இல்லாமல் ஒப்பந்ததாரரை தொடர்பு கொண்டேன் மற்றும் தனிப்பட்ட சர்ச்சையின் காரணமாக நிறுவன வேலையில் தடை உண்டாக்கினேன். ஊடகங்களுக்கு ஒரு பெயரில்லாத ஆவணம் அனுப்பப்பட்டது. அதில் என் டிஜிட்டல் கையொப்பம் உள்ள ஒப்பந்தம் இருந்தது. மாலைக்குள் செய்தி அலைவரிசைகளில் கேள்விகள் எழத் தொடங்கின. மிருதுளா தானே ஒப்பந்ததாரரை நியமித்தாளா? மேடையில் அவளுடைய குற்றச்சாட்டு பொறுப்பிலிருந்து தப்பிக்கும் முயற்சியா? லக்னோவிலிருந்து ஒரு உறவினரின் தொலைபேசி வந்தது. மிருதுளா, நாங்கள் உன்னிடம் இதை எதிர்பார்க்கவில்லை. அவள் சொன்னாள், ஆவணத்தில் உன் கையொப்பம் இருந்தால் எல்லா தவறும் நகுலின் எப்படி?
நான் சொல்லவில்லை. எல்லா தவறும் அவனுடையது. ஆனால் உலகம் இதைத்தான் புரிந்து கொள்கிறது. உலகத்திற்கு முழு உண்மை இன்னும் தெரியாது. குடும்ப விஷயம் குடும்பத்திலேயே இருக்க வேண்டும். அல்கா தித்தி 2 நாட்களாக அறையிலிருந்து வெளியே வரவில்லை. என் தந்தை 2 நாட்களாக மருத்துவமனையில் இருக்கிறார்கள். அது வேறு விஷயம். ஏன் வேறு? பதிலில் அதே பழைய மௌனம் கிடைத்தது. அல்கா அம்மா தானே தொலைபேசி செய்யவில்லை. அதற்கு பதிலாக அவளுடைய பெயரில் ஒரு செய்தி வந்தது. நீ 40 ஆண்டுகால எங்கள் மதிப்பை ஒரு இரவில் மண்ணில் கலந்துவிட்டாய். பொது மன்னிப்பு கேட்கும் வரை. இந்த வீட்டின் கதவு உனக்கு மூடப்பட்டிருக்கும். நான் செய்தியை படித்து எந்த பதிலும் தரவில்லை. ஓம் வீர் அப்பாஜி தனியாக தொலைபேசி செய்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், நகுல் மிகுந்த அழுத்தத்தில் இருக்கிறான். முதலீட்டாளர்கள் பின்வாங்குகிறார்கள். ஊழியர்கள் பயந்துள்ளனர் மற்றும் அல்காமாவின் உடல்நிலை மோசமாகிவிட்டது. நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள்? நான் கேட்டேன், நீ சில நாட்கள் அமைதியாக இரு. விசாரணை நடக்கட்டும். யாருடைய விசாரணை? நகுலின் நிறுவனத்தால். நகுலின் ஊடகங்களிலிருந்து தூரமாகவே வை. நான் ஊடகங்களுக்கு எதையும் தரவில்லை. ஆவணம் வெளியே எப்படி வந்தது? அதை நகுலிடம் கேளுங்கள். நான் அமைதியாகிவிட்டேன். அப்பாஜி, உங்களுக்கு தெரியுமா, நிறுவனம் என் பங்கை முடித்துக் கொண்டிருக்கிறது. வணிக விஷயங்களில் நான் தலையிடுவதில்லை. ஆனால் ஆண்டு விழா மேடையில் நிறுவனத்தின் தார்மீக முகமாக இருப்பதில் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. அவர்களுடைய மூச்சு கனமாயிற்று. நீ ஒவ்வொரு விஷயத்தையும் குற்றச்சாட்டாக மாற்றுகிறாய். ஏனெனில் நீங்கள் ஒவ்வொரு பொறுப்பையும் வணிக விஷயம் என்று சொல்லி விட்டுவிடுகிறீர்கள். அவர்கள் மிக மெதுவாக சொன்னார்கள், நகுல் தவறாக இருக்கலாம். ஆனால் அவன் என் மகன் மற்றும் சிவநாத் என் தந்தை. நான் தொலைபேசியை வைத்துவிட்டேன். அந்த மாலை ஃபரீதா முதன்முறையாக முறையான அறிக்கை அளிக்க தயாரானாள். நாங்கள் காவல் நிலையத்திற்கு சென்றோம். அவள் ஒப்பந்ததாரரின் செயல்முறை, பொய் அறிக்கைகள் மற்றும் புகார்கள் பற்றி சொன்னாள். ஆனால் அறிக்கையின் நடுவில் ஒரு அதிகாரி கேட்டார், அவள் தன் கண்களால் ஏதேனும் முதியவரை நிலையத்தில் விட்டுச் செல்லப்படுவதை பார்த்திருக்கிறாளா? ஃபரீதா சொன்னாள், இல்லை. நான் அறிக்கைகள் மற்றும் வழக்குகளின் வேறுபாடுகளை பார்த்திருந்தேன். நகுல் ஸ்ரீவாஸ்தவா உங்களுக்கு நேரடியாக பொய் அறிக்கை உருவாக்க உத்தரவிட்டாரா? இல்லை. உத்தரவுகள் பிராந்திய நிர்வாகத்திலிருந்து வருகின்றன. உங்களிடம் நகுலின் எழுத்துப்பூர்வ ஒப்புதல் இருக்கிறதா? இல்லை. அவளுடைய சாட்சியம் முக்கியமானது, ஆனால் தீர்மானகரமானதல்ல. காவல்துறை சஹாரா ஜீவனின் இயக்குனர்களுக்கு அறிவிப்பு அனுப்பும் விஷயத்தை சொன்னது. அதே இரவு நிறுவனம் ஃபரீதா மீது தரவு திருட்டு வழக்கை பதிவு செய்தது. அவள் அழத் தொடங்கினாள். நான் சொல்லியிருந்தேன், அவர்கள் என்னை விடமாட்டார்கள். நான் அவளுடைய கையை பிடித்தேன். நான் வழக்கறிஞர் ஏற்பாடு செய்வேன். எந்த பணத்தில்? உங்கள் கணக்குகளும் நிறுவனத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன. அவளுடைய கேள்வி சரியாக இருந்தது. என் தனிப்பட்ட வங்கிக் கணக்கு இருந்தது. ஆனால் ஆண்டுகளாக பெரும்பாலான செலவுகள் கூட்டு ஏற்பாட்டிலிருந்து நடந்தன. நான் ஒருபோதும் பொருளாதார சார்பை உணரவில்லை, ஏனெனில் நிறுவனம் என் வேலையால் உருவானது. இப்போது முதன்முறையாக புரிந்தது, சட்டம், உரிமை மற்றும் தார்மீக பங்களிப்பு வெவ்வேறு விஷயங்கள். நான் என் பழைய பல்கலைக்கழக நண்பன் வழக்கறிஞர் ராஜேந்திர மிஸ்ராவை தொடர்பு கொண்டேன். ஆண்டுகளாக பேசவில்லை. இருந்தும் அவன் முழு விவகாரத்தையும் கேட்டு உதவிக்கு உறுதியளித்தான். அவன் ஆவணங்களை கொடுத்துச் சொன்னான், மிருதுளா, நீ தயாராக இருக்க வேண்டும். விசாரணை உன்னையும் குற்றவாளியாக்கலாம். நான் தயாராக இருக்கிறேன். சொல்வது எளிது. உன் பொறுப்பு நேரடியாக இல்லாவிட்டாலும் பணம் மற்றும் அலட்சியத்தின் கேள்வி எழ வேண்டும். மற்றும் திருமணம். நான் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தேன். அந்த மேடை முடிந்துவிட்டது. ராகவேந்திரன் சொன்னான், உணர்ச்சியில் முடிவு எடுக்காதே. இது உணர்ச்சியில் எடுக்கப்பட்ட முடிவல்ல. உணர்ச்சியின் காரணமாக நான் இத்தனை ஆண்டுகள் முடிவு எடுக்க முடியவில்லை. அடுத்த காலை இன்னொரு குடும்பம் பிரயாகராஜுக்கு வந்தது. அவர்களுடைய பாட்டி சாந்தி தேவி. அதே பெண் மூடிய குவார்ட்டரில் கண்டுபிடிக்கப்பட்டவர். அவளுடைய மகன் கோபத்தில் நடுங்கினான். அவன் தொலைபேசியில் நிறுவனத்தின் அறிக்கையை காட்டினான். அறிக்கையின்படி நிகழ்வு நடந்த இரவு சாந்தி தேவி வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தாள். பராமரிப்பு உதவியாளர் இரவு 9 மணிக்கு மருந்து கொடுத்ததை உறுதி செய்திருந்தார். ஆனால் அதே நேரத்தில் அவள் நீலவேனில் இருந்தாள். குடும்பம் காவல்துறையில் புகார் அளிக்க தயாரானது. இரண்டாவது முதியவரின் குடும்பமும் அறிக்கை அளித்தது.
மூன்றாவது குடும்பம் பின்வாங்கியது. அவர்கள் சொன்னார்கள், சமூக அவப்பெயர் வேண்டாம். உறவினர்கள் கேட்பார்கள், தந்தையை வெளிப்புற சேவையின் நம்பிக்கையில் ஏன் விட்டார்கள்? இது அதே வெட்கம். இந்த முழு ஏற்பாடும் அதன் மீது நின்றிருந்தது. மதியம் சாந்தி தேவி சுய நினைவுக்கு வந்து ஒரு பெயரைச் சொன்னாள். தினேஷ். அவள் சொன்னாள். தினேஷ் அவளை புதிய வீட்டிற்கு அழைத்துச் செல்லப் போகிறான். வழியில் ஒருவன் கோபமடைந்தான், ஏனெனில் அவள் திரும்ப திரும்ப கழிப்பறை கேட்டுக்கொண்டிருந்தாள். பின்னர் அவளை நிலையத்தில் இறக்கிவிட்டார்கள். இது முதல் நேரடி அறிக்கை. ஆனால் அவளுடைய வயது மற்றும் மனநிலை மீது கேள்வி எழுப்ப முடியாது. ராகவேந்திரன் சொன்னான், நமக்கு வாகன ஓட்டுநர் மற்றும் ஏதேனும் இடத்தின் உடல் சான்று தேவை. முதியோர்களின் அறிக்கைகள் மட்டும் போதாது. தந்தையின் நாட்குறிப்பில் பலமுறை பழைய ஆலை நதியின் வாசனை, இரும்பு வாயில் மற்றும் 3 சிறிய ஜன்னல்கள் எழுதப்பட்டிருந்தன. ஆனால் எந்த முகவரியும் இல்லை. நான் தந்தையிடம் அந்த வார்த்தைகள் பற்றி கேட்டேன். அவர்கள் சில நேரம் சொல்வார்கள், இது ஏதோ பழைய ரயில்வே கிடங்கின் விவரம். சில நேரம் சொல்வார்கள், கனவு கண்டார்கள். சில நேரம் வேறு ஏதோ நிகழ்வை பேசத் தொடங்குவார்கள். அவர்களுடைய நினைவு நம் கைகளிலிருந்து நேரம் போல நழுவிக் கொண்டிருந்தது. மூன்றாவது நாள் நிறுவனத்தின் வாரிய கூட்டம் அறிவிக்கப்பட்டது. எனக்கு மின்னஞ்சல் மூலம் வருகைக்கான அறிவிப்பு கிடைத்தது. நிகழ்ச்சி நிரலில் எழுதப்பட்டிருந்தது, வெளிப்புற ஒப்பந்ததாரர் சர்ச்சை, மதிப்பு மேலாண்மை மற்றும் என் ஆலோசகர் பங்கின் மதிப்பாய்வு. ராகவேந்திரன் சொன்னான், நான் போக வேண்டும். நான் வராமல் இருந்தால் வாரியம் என் பொறுப்பை தீர்மானித்துவிடும். நகுல் விவரங்களை தன் விருப்பப்படி பதிவு செய்வான். கூட்டம் அடுத்த நாள் லக்னோவில் இருந்தது. அதே மாலை ஃபரீதா பயத்துடன் தொலைபேசி செய்தாள். மேடம், என் பழைய சக ஊழியர் சொன்னாள், சஹாரா ஜீவன் நபர்கள் நைனியின் ஒரு தற்காலிக மையத்திலிருந்து மக்களை அகற்றப் போகிறார்கள். எப்போது? நாளைய இரவு அல்லது அதற்கு முன். எங்கே உள்ள மையம் அவளுக்கு தெரியாது. ஊழியர் குழுவில் எழுதப்பட்டுள்ளது, ஆய்வுக்கு முன் அனைத்து நோன் ஆக்டிவ்களையும் ஒரு நிறுவனத்தில் சேர்க்க வேண்டும். நோன் ஆக்டிவ் என்றால் என்ன? அந்த மக்கள் யாருடைய குடும்பங்கள் வழக்கமாக தொடர்பு கொள்வதில்லை அல்லது யாருடைய கோப்பில் சேவை முடிந்ததாக காட்டப்பட்டுள்ளது. எத்தனை பேர்? ஒருவேளை 7 அல்லது 8. என் முன் 2 வழிகள் இருந்தன. லக்னோ சென்று வாரியத்திற்கு முன் என் பக்கத்தை வைப்பது அல்லது பிரயாகராஜில் இருந்து அந்த மக்களை தேடுவது. யாரை இரவுக்குள் வேறு எங்கோ அனுப்பலாம். நான் வாரிய கூட்டத்தை விட்டால் நகுல் அதை என் ஒப்புதலாக மாற்றிவிடுவான். அவன் சொல்வான், என் ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டேன். கேள்வியிலிருந்து தப்பிக்கிறேன். நிறுவன பதிவுகளில் முழு குற்றமும் என் ஆலோசகர் பங்கின் மீது போடப்படலாம். நான் லக்னோ சென்றால் ஒருவேளை அந்த மையம் காலியாக்கப்பட்டு அனைத்து சான்றுகளும் மறைந்துவிடும். ராகவேந்திரன் தெளிவாகச் சொன்னான், சட்டரீதியாக நீ வாரியத்தில் வர வேண்டும். ஃபரீதா சொன்னால், அவர்கள் மக்களை அகற்றிவிட்டால் நாங்கள் அவர்களை மீண்டும் தேட முடியாது. நான் மருத்துவமனையில் தந்தையருகில் அமர்ந்திருந்தேன். வெளியே மாலை இறங்கிக் கொண்டிருந்தது. தொலைவிலிருந்து ரயிலின் சிட்டி கேட்டது. தந்தை திடீரென்று எழுந்து அமர்ந்தார்கள். இங்கே சப்தம் வருகிறது. அவர்கள் ஜன்னலை நோக்கிச் சுட்டிக்காட்டினார்கள். வண்டி முதியோர்களை அழைத்துச் செல்லும்போது அப்போது 2 சிட்டி வரும். முதலில் நீண்டது, பின்னர் ரயில், சிறிய ரயில். ஆம், எந்த பாதையில்? அவர்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள். உள்ளே ஏதோ பழைய வரைபடத்தை தேடுவது போல. நைனிக்கு பிறகு பாலமில்லை. மறுபக்கம். நான் உடனே தொலைபேசியில் ரயில்வே வரைபடத்தை திறந்தேன். பிரயாகராஜிலிருந்து நைனி நோக்கி பல ரயில் பாதைகள் வருகின்றன. தொழில்துறை பகுதிக்கு அருகில் சரக்கு ரயில்களும் ஓடுகின்றன. அங்கே தொழிற்சாலை சத்தம் வருமா? அவர்கள் தலையசைத்தார்கள். நதியின் காற்றில் வாசனை இருந்தது. என்ன வாசனை? ஈரமான சாக்கு எண்ணெய், காற்று மருந்து. என் நாட்குறிப்பின் பக்கத்தை முன் வைத்தார்கள். பழைய ஆலை. அவர்களுடைய விரல் ஒரு வார்த்தையில் நின்றது. ஆம், எந்த ஆலை? அவர்கள் ஏதோ சொல்ல விரும்பினார்கள். பின்னர் நெற்றியை பிடித்து கொண்டார்கள். நான் மெதுவாக கேட்டேன், அப்பா, நீலவண்டி எங்கே போகும்? அவர்களுடைய மூச்சு வேகமாயிற்று. அவர்கள் படுக்கையிலிருந்து இறங்கத் தொடங்கினார்கள். நேரமாகிவிட்டது. எதற்காக? வண்டி புறப்படுகிறதா? எங்கிருந்து? அதே வாயில் 3 ஜன்னல்கள் வலப்பக்கம் திரும்பி. பின்னர் ரயில்வே கிராசிங். எந்த ரயில்வே கிராசிங்? அவர்கள் என்னை பார்த்தார்கள். சில கணங்களுக்கு அவர்களுடைய கண்களில் முழு தெளிவு இருந்தது. சிவியின் அந்த பக்கம் அல்ல. அரே அரே. அந்த முதல் பழைய வாக்கியம் நடுவில் உடைந்தது. அவர்களுடைய முகம் காலியாயிற்று. அவர்கள் அறையை பார்த்தார்கள். பின்னர் என்னை அப்படி பார்த்தார்கள். முதன்முறையாக பார்ப்பது போல. நீ யார்? அவர்கள் கேட்டார்கள். என் கையில் திறந்த நாட்குறிப்பு நடுங்கத் தொடங்கியது.
வெளியிலிருந்து மீண்டும் ரயிலின் நீண்ட சிட்டி கேட்டது. தந்தை தலையை திருப்பினார்கள். ஆனால் இந்த முறை அவர்களுடைய கண்களில் அடையாளம் இல்லை. எந்த இடம் வரை அவர்களுடைய நினைவு நம்மை அழைத்துச் சென்று கொண்டிருந்ததோ அவர்களுடைய பெயர் அவர்களுடைய உணர்வுக்குள் எங்கோ மூடப்பட்டிருந்தது. அதே கணத்தில் நைனியின் ஏதோ அறியப்படாத வாயிலுக்கு பின்னால் நீலவேனில் மக்களை மீண்டும் ஏற்றத் தொடங்கியிருக்கலாம். நான் தந்தையின் கையை பிடித்து அவர்களை அமைதிப்படுத்த முயன்றேன். ஆனால் அவர்கள் என்னை அடையாளம் காணவில்லை. மருத்துவர் மற்றும் நர்ஸ்கள் அறைக்குள் வந்தார்கள். சில நிமிடங்களுக்குப் பிறகு அவர்களுடைய பயம் குறைந்தது. அவர்கள் சோர்ந்து படுத்துக் கொண்டார்கள். மருத்துவர் விளக்கினார், திடீர் மன அழுத்தம், தூக்கமின்மை மற்றும் உடல் பலவீனம் காரணமாக குழப்பம் அதிகரிக்கலாம். சில மணி நேரத்திற்குப் பிறகு அவர்களுடைய அடையாளம் திரும்பலாம். ஆனால் இதுவும் சாத்தியம். அவர்கள் நினைக்க முயன்ற இடத்தின் பெயர் அது மீண்டும் ஒருபோதும் தெளிவாகாது. நான் ஜன்னல் அருகே நின்று ரயிலின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தேன். நீண்ட சிட்டி, பின்னர் சிறியது. தந்தை இடத்தின் பெயரை அப்படித்தான் சொல்லியிருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய வார்த்தைகள் என் முன் சிதறி கிடந்தன. பழைய ஆலை, இரும்பு வாயில், 3 சிறிய ஜன்னல்கள், ஈரமான சாக்கு, எண்ணெய் மருந்து, ரயிலின் கிராசிங் மற்றும் அறைலுக்கு முன் திசை. நான் ராகவேந்திரனை தொலைபேசியில் அழைத்தேன். நான் வாரிய கூட்டத்திற்கு வரவில்லை. நான் சொன்னேன். அவன் சில கணங்கள் அமைதியாக இருந்தான். உனக்கு தெரியுமா இதன் அர்த்தம் என்னவாகும்? ஆம் நகுல். உன் இல்லாமையை ஒப்புதலாக மாற்றிவிடுவான். அவன் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும். இங்கே சிலரை இரவில் அகற்றலாம். காவல்துறைக்கு தகவல் கொடுத்து லக்னோ வா. தகவல் கொடுத்து விட்டேன். அவர்களிடம் துல்லியமான முகவரி இல்லை. நீயே தேடிச் செல்வாய். நான் அந்த மக்களுடன் செல்வேன், பகுதியை அறிந்தவர்களுடன். ராகவேந்திரனின் குரல் கடுமையாயிற்று. மிருதுலா, உணர்ச்சித் துணிச்சல் மற்றும் அலட்சியத்திற்கு இடையே வேறுபாடு உண்டு. உன் தந்தை தனியாக சென்று தவறு செய்தார்கள். நான் அதே தவறை செய்ய மாட்டேன். நான் காவல்துறை, உள்ளூர் ஊழியர்கள் மற்றும் குடும்பத்துடன் இருப்பேன். இருந்தும் வாரியத்திற்கு முன் நான் பின்னர் நிற்கலாம். இன்றிரவு அவர்கள் மக்களை காணாமல் ஆக்கிவிட்டால் ஒருவேளை யாருக்கும் முன் ஒருபோதும் நிற்க முடியாது. சிறிது நேரம் கழித்து அவன் ஆழ்ந்த மூச்சு விட்டான். என்ன செய்தாலும் ஒவ்வொரு அடியின் பதிவையும் வை. சட்டவிரோத நுழைவு செய்யாதே. காவல்துறை இல்லாமல் வளாகத்திற்குள் நுழையாதே. நான் ஒப்புக்கொண்டேன். ஃபரீதா தன் பழைய சக ஊழியர்களை தொடர்பு கொள்ளத் தொடங்கினாள். பெரும்பாலோர் பயந்தார்கள். சிலர் தொலைபேசியில் எடுக்கவில்லை. ஒரு ஊழியர் ருசானா சொன்னாள், சஹாரா ஜீவனின் வண்டிகள் தொழில்துறை பகுதியின் முதன்மை பாதையில் செல்வதில்லை. அவை அறையில் பக்கம் சுற்றி ஒரு பழைய உணவுப் பொதி சுத்தப்படுத்தும் அலகுக்கு அருகில் செல்லும். அங்கே ஆண்டுகளுக்கு முன் பொய் சாக்குகளை சுத்தப்படுத்தும் வேலை நடந்தது. அலகு மூடப்பட்ட பிறகு கட்டிடம் வாடகைக்கு விடப்பட்டது. ஈரமான சாக்கின் வாசனை, எண்ணெய், பழைய மில், இரும்பு வாயில். ருசானாவுக்கு முழு முகவரி தெரியாது. ஆனால் அவள் சொன்னாள், வாயிலுக்கு மேலே உடைந்த பலகை இருந்தது. முன் ரயில் பாதை தெரியும். கட்டிடத்தின் மேல் தளத்தில் 3 சிறிய சதுர ஜன்னல்கள் இருந்தன. தந்தையின் விவரம் அதனுடன் பொருந்தியது. உள்ளூர் காவல்துறை பகுதியில் 2 வண்டிகளை அனுப்பியது. நான் ஃபரீதா சாந்தி தேவியின் மகன் மற்றும் 2வது முதியவரின் மருமகன் தனி வாகனத்தில் பின்னால் சென்றோம். ராகவேந்திரன் தொடர்ந்து தொலைபேசியில் தொடர்பில் இருந்தான். அவன் தெளிவான உத்தரவு கொடுத்தான். நாங்கள் பொதுச்சாலை வரை மட்டும் செல்வோம். காவல்துறையின் உத்தரவை பின்பற்றுவோம். இரவு முழுமையாக இறங்கவில்லை. நைனி நோக்கிச் செல்லும்போது வானம் திறந்திருந்தது. சாலையின் இருபுறமும் தொழில்துறை கட்டிடங்கள், மூடிய கிடங்குகள் மற்றும் சிறிய தொழிற்சாலைகள் இருந்தன. எங்கே இயந்திரங்களின் சத்தம் வந்தது, எங்கே வெறும் பூட்டிய வாயில்கள் தெரிந்தன. நாங்கள் 3 ஒரு ஆண் கதவு நோக்கி ஓட முயன்றார்கள். மற்றவர்கள் மிகவும் சோர்வாக இருந்ததால் வெறுமனே எங்களை பார்த்து கொண்டிருந்தார்கள்.
அவர்களுடைய ஆடைகளில் வெவ்வேறு தனிப்பட்ட சேவை நிறுவனங்களின் பழைய சின்னங்கள் இருந்தன. ஒரு பராமரிப்பு உதவியாளர் சொன்னார், அவனுக்கு மாலையில் உத்தரவு வந்தது, அனைவரையும் 2 வண்டிகளில் ஏற்றி மிர்சாபூர் நோக்கி அழைத்துச் செல்ல வேண்டும். அவன் கேட்டான், இந்த புதிய மையம் எங்கே? அப்போது சொல்லப்பட்டது, வழியில் சொல்லப்படும். உத்தரவை யார் கொடுத்தார்கள்? காவல் அதிகாரி கேட்டார். தினேஷ் பையா. தினேஷ் எங்கே? அங்கேதான் ஓடிக்கொண்டிருந்தான். பிடிக்கப்பட்ட மனிதன் தினேஷ்தான். பதிவேடு பரிசோதிக்கப்பட்டது. பல பெயர்களுக்கு முன் எழுதப்பட்டிருந்தது, குடும்பத்தால் சேவை முடிவு. சிலவற்றுக்கு முன் இடமாற்றம், தன்னார்வ. ஆனால் மண்டபத்தில் இருந்த குடும்பங்களில் பெரும்பாலோருக்கு எந்த தகவலும் இல்லை. ஒரு அலமாரியில் டசன் கணக்கான அடையாள பட்டைகள் கிடைத்தன. பல பட்டைகளிலிருந்து வாடிக்கையாளர் எண் வெட்டப்பட்டிருந்தது. நான் என் தந்தையின் பட்டையின் துண்டை எடுத்தேன். வெட்டும் முறை அதேதான். காவல்துறை முழு வளாகத்தையும் சீல் செய்தது. ஆம்புலன்ஸ் அழைக்கப்பட்டது. குடும்பங்களின் அடையாளத்திற்காக உண்மையான பட்டியல் தயாரிக்கப்பட்டது. சிலரிடம் காகிதங்கள் இருந்தன, சிலரிடம் வெறும் ஆடைகளில் பெயர். ஃபரீதா ஒவ்வொரு நபரிடமும் சென்று அமைதியான குரலில் பேசிக் கொண்டிருந்தாள். ஆண்டுகளுக்குப் பிறகு அவள் மீண்டும் அதே வேலையை செய்து கொண்டிருந்தாள். அதற்காகத்தான் அவளை வேலையிலிருந்து வெளியேற்றியிருந்தார்கள். சாந்தி தேவியின் மகன் ஒரு முதிய ஆணை அடையாளம் கண்டு கொண்டான். அவன் அவனுடைய அண்டை வீட்டாரின் தந்தை. குடும்பத்திற்கு 6 மாதங்களுக்கு முன் சொல்லப்பட்டது, அவர்கள் வாரணாசியின் மறுவாழ்வு மையத்திற்கு மாற்றப்பட்டு விட்டார்கள். குடும்பம் ஒவ்வொரு மாதமும் பணம் செலுத்திக் கொண்டிருந்தது. ஒரு முதிய பெண் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தாள், அவளுடைய மகள் துபாயில் இருக்கிறாள், ஞாயிற்றுக்கிழமை தொலைபேசி செய்வாள். பதிவேட்டில் எழுதப்பட்டிருந்தது, குடும்பம் 3 மாதங்களுக்கு முன் சேவையை முடித்துவிட்டது. தினேஷ் ஆரம்ப விசாரணையில் சொன்னான், அவன் வெறும் ஓட்டுநர். அவனுடைய கூற்றுப்படி அனைத்து உத்தரவுகளும் சஹாரா ஜீவனின் மேலாளரிடமிருந்து வரும். அவனிடம் கேட்கப்பட்டது, மக்களை நிலையத்தில் ஏன் விட்டுவிட்டார்கள்? அவன் சொன்னான், சில நேரம் குடும்பம் அவர்களை எடுக்க மறுத்துவிடும். அப்போது காவல்துறை அல்லது சமூக நலத்துறையை ஏன் அழைக்கவில்லை? அதிகாரி கேட்டார். தினேஷ் அமைதியாக இருந்தான். அவனுடைய தொலைபேசியில் பல செய்திகள் கிடைத்தன. சில செய்திகள் சஹாரா ஜீவனின் பிராந்திய மேலாளருடையவை. ஒன்றில் எழுதப்பட்டிருந்தது, ஆய்வுக்கு முன் செயலற்ற கோப்புகளை காலியாக்கு. மற்றொன்றில், யாருடைய குடும்பம் தொலைபேசியை எடுக்கவில்லையோ அவர்களை பழைய இடத்தில் விட்டுவிடு. மூன்றாவதில், அபனா ஆங்கன் அழுத்தம் கொடுக்கிறது, விவகாரம் வெளியே செல்லக்கூடாது. நகுலின் பெயர் அந்த செய்திகளில் இல்லை, ஆனால் அபனா ஆங்கன் பெயர் இருந்தது. நான் காவல்துறையிடம் சொன்னேன், அனைத்து டிஜிட்டல் பதிவுகளையும் பாதுகாக்க வேண்டும். ராகவேந்திரன் தொலைபேசியில் சொன்னான், நிறுவனத்திற்கு அறிவிப்பு அனுப்பப்படும் சர்வர் தரவை அழிக்காதீர்கள். நீதிமன்றத்திலிருந்து பாதுகாப்பு உத்தரவு தயாரிப்பு தொடங்கியது. இரவு ஏறக்குறைய 11 மணிக்கு ஒரு சரக்கு ரயில் அருகிலுள்ள பாதையில் சென்றது. முதலில் நீண்ட சிட்டி, பின்னர் சிறியது. நான் கண்களை மூடிக்கொண்டேன். தந்தை சரியாக இருந்தார்கள். அவர்களுடைய நினைவு உடைந்திருந்தது, ஆனால் அவர்கள் பார்த்தது பொய்யல்ல. நான் மருத்துவமனைக்கு திரும்பினேன். அவர்கள் விழித்திருந்தார்கள். இந்த முறை அவர்கள் என்னை அடையாளம் கண்டு கொண்டார்கள். கிடைத்தார்களா? அவர்கள் கேட்டார்கள். நான் அவர்களுக்கு அருகில் அமர்ந்து சொன்னேன், ஆம். எத்தனை பேர்? 9 பேர். அவர்களுடைய கண்களில் நிம்மதி மற்றும் துக்கம் ஒன்றாக வந்தன. நான் சொல்லியிருந்தேன், இல்லையா? நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், நாட்குறிப்பு பொய் சொல்லாது. நான் அவர்களுடைய கையை பிடித்தேன். நாட்குறிப்பு அல்ல, நீங்கள் பொய் சொல்லவில்லை. அவர்கள் சில கணங்கள் அமைதியாக இருந்தார்கள். பின்னர் சொன்னார்கள், நான் உன்னிடம் முன்பு ஏன் சொல்லவில்லை? உங்களுக்கு தோன்றியது நான் கவலைப்படுவேன். அவர்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள். நீ எப்போதும் பிஸியாக இருந்தாய். வாக்கியம் மிகச் சாதாரணமாக இருந்தது, ஆனால் அது என் உள்ளே ஆழமான காயத்தை ஏற்படுத்தியது. நான் நேரம் ஒதுக்கியிருக்க வேண்டும். உன் வேலை. நீங்களும் என் வேலை. அப்பா. அவர்கள் மெதுவாக என் விரலை அழுத்தினார்கள். அடுத்த காலை லக்னோவில் வாரிய கூட்டம் என் இல்லாமல் தொடங்கியது. நகுல் என் இல்லாமையை கடுமையான ஒழுக்கமின்மை என்று சொன்னான். அவன் சொன்னான், நான் ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டிருந்தேன். இப்போது மதிப்பை காப்பாற்ற நிறுவனத்தின் மீது குற்றஞ்சாட்டுகிறேன். ஆனால் கூட்டத்தின் நடுவில் நான் மையத்தின் செய்தி தேசிய அலைவரிசைகளில் ஒளிபரப்பாக தொடங்கியது. இரும்பு படுக்கைகள் வெட்டப்பட்டவை. அடையாள பட்டைகள் மற்றும் நீலவேனின் புகைப்படங்கள் முன்வந்தன. காவல்துறை சஹாரா ஜீவனின் இயக்குனர் மற்றும் பிராந்திய மேலாளரை விசாரணைக்கு அழைத்திருந்தது. வாரியம் கூட்டத்தை ஒத்திவைக்கவில்லை. மாறாக என்னை வீடியோ அழைப்பில் இணைய சொன்னார்கள். நான் மருத்துவமனையின் ஒரு சிறிய ஆலோசனை அறையில் அமர்ந்திருந்தேன். ராகவேந்திரன் என்னுடன் இருந்தான்.
திரையில் நகுல், அவனுடைய பெற்றோர், வாரிய உறுப்பினர்கள், முதலீட்டாளர் பிரதிநிதி மற்றும் சட்ட ஆலோசகர் தெரிந்தார்கள். நகுலின் முகம் சோர்வாக இருந்தது, ஆனால் குரல் இன்னும் கட்டுப்பாட்டில் இருந்தது. மிருதுளா வாரிய தலைவர் சொன்னார், உங்கள் டிஜிட்டல் கையொப்பம் உள்ள ஒப்பந்தத்தின் கீழ் சஹாரா ஜீவன் நியமிக்கப்பட்டது. நீங்கள் இதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஆம். நகுல் என்னை பார்த்தான். ஒருவேளை அவனுக்கு எதிர்பார்ப்பு இல்லை, நான் பாதுகாப்பு இல்லாமல் ஏற்றுக்கொள்வேன் என்று. தலைவர் கேட்டார், நீங்கள் ஒப்பந்தத்தை முழுமையாக படித்தீர்களா? இல்லை. அறையில் அமளி ஏற்பட்டது. ஏன்? நான் பயிற்சி மற்றும் பராமரிப்பு தரநிலைகள் தொடர்பான பக்கங்களை படித்திருந்தேன். மீதி பகுதிக்கு நான் என் கணவர் மற்றும் சட்டக்குழுவை நம்பினேன். இது என் கடுமையான அலட்சியம். நகுல் உடனே சொன்னான். அப்படியானால் தெளிவாகிறது. முடிவு மிருதுளாவின் பங்கு. ஆம், நான் சொன்னேன். என் பங்கு இருந்தது. அவன் சில கணங்கள் அமைதியாயினான். நான் தொடர்ந்து சொன்னேன், நான் என் அலட்சியத்தை ஏற்றுக்கொள்கிறேன். நான் முழு பரிசோதனை இல்லாமல் ஒப்புதல் அளித்தேன். நான் விஷயத்தின் மதிப்பாய்வு கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. நான் இதை ஏற்றுக்கொண்டேன், ஏனெனில் ஏற்பாடு நான் உருவாக்கியது. அது எண்ணில்லாமலும் அதே தார்மீகத்துடன் நடக்கும். நான் தவறாக இருந்தேன். வாரியத்தின் ஒரு உறுப்பினர் கேட்டார், நீங்கள் சொல்கிறீர்கள் மோசடியில் உங்கள் நேரடி பங்கு இல்லை. நான் இதை சொல்கிறேன், நான் செய்ததை ஏற்றுக்கொள்வேன். நான் செய்யாததன் பொய் பாதுகாப்பையும் செய்ய மாட்டேன். நகுல் சொன்னான், இது உணர்ச்சி பேச்சு. உண்மையான கேள்வி, செயல்பாட்டு முடிவுகளை யார் கொடுத்தார்கள்? நான் திரையில் அவனை பார்த்தேன். சரி, அப்போது உண்மையான கேள்விகளை கேளுங்கள். ராகவேந்திரன் நைனி மையத்திலிருந்து கிடைத்த பதிவுகள், தினேஷின் தொலைபேசி செய்திகள், ஃபரீதாவின் புகார்கள் மற்றும் என் தந்தையின் சேவை மாற்ற உத்தரவின் நகல் வாரியத்திற்கு அனுப்பினான். நான் கேட்டேன், என் தந்தையின் தனிப்பட்ட சேவையை யார் முடித்தார்கள்? நகுல் சொன்னான், பிராந்திய குழு உத்தரவின் பேரில் உன் ஒப்புதல் இருக்கிறது. அவர்கள் நிறுவன நிகழ்ச்சியில் தகாத நடத்தை காட்டினார்கள். நினைவு நோயுடன் போராடும் வாடிக்கையாளருக்கு உதவியை குறைப்பது நம் கொள்கையா? அவர்களுக்கு பகிரப்பட்ட சேவை போதுமானது. பகிரப்பட்ட சேவை வரவே இல்லை. இது ஒப்பந்ததாரரின் தவறு. ஃபரீதா 6 மாதங்களுக்கு முன் சொல்லியிருந்தால் ஒப்பந்ததாரர் ஊழியர்களை அனுப்பவில்லை. அவளுடைய புகார் நம்பகமானதல்ல. அவளுடைய புகாருக்கு பிறகு விசாரணை ஏன் நடக்கவில்லை? உள் மதிப்பாய்வு நடந்தது. அறிக்கை எங்கே? நகுல் அமைதியாக இருந்தான். வாரிய தலைவர் சட்ட ஆலோசகரை பார்த்தார். ஆலோசகர் சொன்னார், அவர்களிடம் அப்படிப்பட்ட எந்த சுதந்திர அறிக்கையின் பதிவும் கிடைக்கவில்லை. நான் 2வது கேள்வி கேட்டேன். நிறுவனத்தின் அறிக்கைகளில் அந்த மக்களை வீட்டில் காட்டியிருந்தார்கள். அவர்கள் நிலையம் மற்றும் சட்டவிரோத மையத்தில் இருந்தார்கள். இந்த அமைப்பு யாருடைய உத்தரவின் பேரில் தொடர்ந்தது? நகுல் சொன்னான், மென்பொருளின் தொழில்நுட்ப பிரச்சினையாக இருக்கலாம். 6 மாதங்கள் வரை எனக்கு ஒவ்வொரு உள்ளூர் பதிவின் தகவலும் இருக்க முடியாது. ஃபரீதா வீடியோ அழைப்பில் இணைக்கப்பட்டாள். அவளுடைய முகம் பயந்து கொண்டிருந்தது. ஆனால் அவள் தெளிவாக சொன்னாள், அவள் வீடியோ கூட்டத்தில் நகுலிடம் பொய் அறிக்கைகள் பற்றி சொல்லியிருந்தாள். அவள் தேதி மற்றும் கூட்டத்தில் இருந்தவர்களின் பெயர்களை சொன்னாள். பிராந்திய மேலாளர் யாரை காவல்துறை தனியாக விசாரணைக்கு அழைத்திருந்ததோ வீடியோ அழைப்பில் இல்லை. ஆனால் அவனுடைய மின்னஞ்சலிலிருந்து ஒரு செய்தி கிடைத்திருந்தது. அதில் அவன் எழுதியிருந்தான், சர் சொல்லியிருக்கிறார், இந்த நிலையில் வாடிக்கையாளர் எண்ணிக்கை குறைவாக தெரியக்கூடாது. புகார்களை சேவை சரி செய்தலாக கருதுங்கள். மின்னஞ்சலில் சர் பெயர் இல்லை. நகுல் உடனே சொன்னான், சர் எந்த மூத்த அதிகாரியும் ஆகலாம். வாரிய தலைவர் கேட்டார், அந்த நேரத்தில் பிராந்திய செயல்பாட்டின் இறுதி முடிவுகளை நீங்கள் எடுத்தீர்களா? ஆம், ஆனால் ஒவ்வொரு செய்தியும் என் ஒப்புதலுடன் செல்வதில்லை. நான் சொன்னேன், நீ நேற்று தொலைபேசியில் சொன்னாய், குடும்பங்களுடன் சமரசம் ஆகிவிடும். அது தனிப்பட்ட உரையாடல். நீ சொன்னாயா, சமரசம் மற்றும் மௌனத்திற்கு இடையே வேறுபாடு எப்போதும் அவசியமல்ல. அவன் என்னை பார்த்தான். அவனுடைய முகத்தில் முதன்முறையாக ஏதோ தெரிந்தது. நீ அழைப்பை பதிவு செய்தாயா? இல்லை. அவன் நிம்மதி மூச்சு விட்டான். நான் சொன்னேன், எனக்கு பதிவு தேவையில்லை. நான் உன்னை சிக்க வைக்க வரவில்லை. நான் வெறுமனே பார்க்க விரும்பினேன். நீ இங்கே அதே விஷயத்தை ஏற்றுக்கொள்வாயா? தனியாக ஒப்புக்கொள்வதை. அது தனிப்பட்ட பழிவாங்கல். தனிப்பட்ட பழிவாங்கலாக இருந்தால் நான் என் தவறை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அல்கா அம்மா திடீரென்று பேசத் தொடங்கினாள். போதும் மிருதுளா, நீங்கள் எங்கள் குடும்பத்தை கேலிக்கூத்தாக மாற்றிவிட்டீர்கள். நகுல் என்ன செய்திருந்தாலும் நிறுவனத்தை காப்பாற்றத்தான் செய்திருப்பான். ஒவ்வொரு பெரிய வேலையிலும் சில தவறுகள் நடக்கும். நான் அவளை பார்த்தேன். நேற்றிரவு 9 பேர் மூடிய கட்டிடத்தில் கிடைத்தார்கள். ஆனால் அவர்கள் உயிருடன் இருந்தார்கள். திரையில் அமர்ந்திருந்த பலர் அசௌகரியம் அடைந்தார்கள். நான் மெதுவாக சொன்னேன், இதே வாக்கியத்தை உங்கள் அப்பாவை பற்றியும் சொல்லியிருந்தீர்கள். ரயில்வே காவல்துறையிடம் பாதுகாப்பாக இருந்தார்கள்.
சிறிது நேரம் நிறுத்துங்கள். ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு யாருடைய கண்ணியம் அது இறக்கும் வரை முக்கியமானதாக இருப்பதில்லை. அல்கா அம்மாவின் முகம் மாறியது. நீ என்னிடம் இப்படி பேசக்கூடாது. ஓம்வீர் அப்பாஜி முதன்முறையாக அவளை தடுத்துச் சொன்னார்கள். அல்கா, இப்போது அவளை பேசவிடு. ஆனால் 40 ஆண்டுகால அவர்களுடைய மௌனத்திற்குப் பிறகு அசாதாரணமாக இருந்தது. அவர்கள் நகுலை பார்த்தார்கள். உனக்கு சிவநாத்தியின் புகார் பற்றி தெரியுமா? நகுல் பதிலை தவிர்க்க விரும்பினான். அப்பாஜி, இது வணிக விவகாரம். வெறும் ஆம் அல்லது இல்லை. அவர்கள் பல குழப்பமான விஷயங்களை சொல்லியிருந்தார்கள். நீ அவர்களை சந்தித்தாயா? நகுல் அமைதியாக இருந்தான். பிரயாகராஜில் ஒருமுறை நீ எங்களிடம் ஏன் சொல்லவில்லை? ஏனெனில் விஷயம் முக்கியமற்றதாக தோன்றியது. ஓம்வீர் அப்பாஜியின் முகத்தில் வெட்கம் தெரிந்தது. அவர்களுடைய சேவையை நீ குறைத்தாய். நிறுவனத்தின் நலனுக்காக. எந்த நிறுவனத்தின் நலனுக்காக? ஒருமுறை முதியவரை தனியாக விட வேண்டியிருக்கிறது. நகுல் எதையும் சொல்லவில்லை. வாரியத் தலைவர் கூட்டத்தை ஒத்திவைத்து அவசர முடிவை அறிவித்தார். ஆரம்ப விசாரணை முடியும் வரை நகுலை நிர்வாக அதிகாரங்களிலிருந்து இடைநீக்கம் செய்தார். ஒரு சுதந்திர குழு உருவாக்கப்பட்டது. நிறுவனத்தின் அனைத்து ஒப்பந்ததாரர் பணம், வாடிக்கையாளர் அறிக்கைகள் மற்றும் புகார் பதிவேட்டை பாதுகாக்க உத்தரவிடப்பட்டது. என்னிடமிருந்தும் ஆலோசகர் பொறுப்புகள் தற்காலிகமாக பறிக்கப்பட்டன. என் கையொப்பங்கள் மற்றும் முடிவுகளின் தனி விசாரணை நடக்க இருந்தது. நான் முடிவை ஏற்றுக்கொண்டேன். நகுல் எதிர்த்தான். அவன் சொன்னான், நிறுவனம் அவனில்லாமல் உடையும். அவனுடைய முதலீட்டாளர்கள், ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களை சுட்டிக்காட்டினான். ஆனால் புகார்களை அடக்குவது, பொய் வாடிக்கையாளர் எண்ணிக்கையை ஏற்றுக்கொள்வது, தவறான அறிக்கைகளை தொடர்வது மற்றும் விசாரணையை தடுப்பதற்கான போதுமான பதிவுகள் கிடைத்தன. அவன் வாரியத்திலிருந்து நீக்கப்பட்டான். நிறுவனத்திற்கு அபராதம் விதிக்கப்பட்டது. பல கிளைகள் தற்காலிகமாக மூடப்பட்டன. நிறுவனம் 5 நிமிடங்களில் அழிந்து போகவில்லை. அனைத்து ஊழியர்களும் சாலையில் வரவில்லை. மறுசீரமைப்பு நடந்தது. சில நல்ல ஊழியர்களை வேறு நிறுவனங்கள் நியமித்தன. சுதந்திர மேற்பார்வை குழு உருவாக்கப்பட்டது. ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் குடும்பம் நேரடி சரிபார்ப்பு மற்றும் திடீர் ஆய்வு கட்டாயமாக்கப்பட்டன. எனக்கு எதிரான விசாரணையில் வேண்டுமென்றே மோசடி நிரூபிக்கப்படவில்லை. ஆனால் ஒப்பந்த ஒப்புதல் மற்றும் கண்காணிப்பில் கடுமையான அலட்சியம் பதிவு செய்யப்பட்டது. நான் பொதுவில் என் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு சில காலம் பராமரிப்புத் துறையின் ஆலோசகர் பங்குகளிலிருந்து தன்னை விலக்கிக் கொண்டேன். மக்களின் எதிர்வினைகள் கலவையாக இருந்தன. சிலர் சொன்னார்கள் நான் துணிச்சலை காட்டினேன். சிலர் சொன்னார்கள் கணவனின் வீட்டை உடைத்துவிட்டேன். சிலர் கேட்டார்கள் நான் இவ்வளவு தகுதியுள்ளவளாக இருந்தால் முன்பு ஏன் பேசவில்லை? இந்த இறுதி கேள்விக்கு என்னிடம் எளிய பதில் இல்லை. ஏனெனில் உண்மை இதுதான், நான் அன்பு, வசதி, குடும்பம் மற்றும் மதிப்புக்கு இடையே மெதுவாக சமரசம் செய்து கொண்டே வந்தேன். எந்த ஒரு நாளிலும் நான் என் கொள்கைகளை விட்டுவிடவில்லை. ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் பின்னால் நகர்ந்தேன். ஒரு நாள் திரும்பி பார்த்தபோது நான் உருவாக்கிய ஏற்பாட்டிலிருந்து மிகத் தொலைவில் நின்றிருந்தேன். ஃபரீதாவுக்கு எதிரான தரவு திருட்டு வழக்கு திரும்பப் பெறப்பட்டது. அவளுக்கு புதிய சுதந்திர மேற்பார்வை நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு வந்தது. அவள் ஏற்றுக்கொள்வதற்கு முன் என்னிடம் சொன்னாள், இந்த முறை புகார் செய்தால் வேலை போகாது. இல்லை, நான் சொன்னேன், இந்த முறை புகார் செய்யாவிட்டால் போக வேண்டும். சாந்தி தேவி தன் குடும்பத்திடம் திரும்பினாள். அவளுடைய மகன் பொதுவில் ஏற்றுக்கொண்டான். அவன் பணம் செலுத்துவதை பராமரிப்பாக புரிந்து கொண்டான். சில குடும்பங்கள் இழப்பீடு பெற்றன. சிலர் வழக்கை தொடர்ந்தனர். பல முதியோர்களின் அடையாளத்திற்கு மாதங்கள் ஆயின. அல்கா அம்மா என்னிடம் நேரடியாக பேசவில்லை. அவர்கள் உறவினர்கள் மூலம் செய்தி அனுப்பினார்கள். நான் குற்றச்சாட்டை திரும்பப் பெற்றால் குடும்பத்திற்கு திரும்பும் வழி திறக்கலாம். நான் எந்த பதிலும் தரவில்லை. ஓம்வீர் அப்பாஜி ஒருமுறை பிரயாகராஜுக்கு வந்தார்கள். அவர்கள் தந்தையின் முன் நீண்ட நேரம் அமைதியாக அமர்ந்திருந்தார்கள். பின்னர் கைகளை கூப்பிச் சொன்னார்கள், அந்த இரவு நான் மிருதுலாவுடன் நிற்க வேண்டியிருந்தது. தந்தை அவர்களை பார்த்தார்கள். அந்த நாள் அவர்களுடைய நினைவு ஒப்பீட்டளவில் தெளிவாக இருந்தது. அந்த இரவு ஏன்? அவர்கள் கேட்டார்கள். முன்பும் நிற்க முடியும்? ஓம்வீர் அப்பாஜியின் கண்கள் நனைந்தன. அவர்கள் எந்த சாக்குபோக்கும் தரவில்லை. ஒருவேளை முதன்முறையாக அவர்களுடைய மௌனம் ஏதோ சக்தி வாய்ந்த நபரை பாதுகாக்கவில்லை. அது வெறுமனே அவர்களுடைய குற்ற உணர்வை ஏற்றுக்கொண்டது. விவாகரத்து செயல்முறை அமைதியாக இருந்தது. எந்த பொது அவமானமும் இல்லை. கட்டாயமும் இல்லை. சொத்துக்கான வன்முறை போராட்டமும் இல்லை. நகுல் ஆரம்பத்தில் நிறுவனத்தில் என் பங்களிப்பை குறைவாக நிரூபிக்க முயன்றான்.
ஆனால் பழைய மின்னஞ்சல்கள், பயிற்சி உள்ளடக்கம் மற்றும் ஊழியர்களின் அறிக்கைகள் இருந்தன. சமரசத்தில் எனக்கு என் திருமண பங்கு, பணம் மற்றும் பொருட்களின் உரிமைகள் கிடைத்தன. நான் நிறுவனத்தை கைப்பற்றவில்லை. நான் அவனா ஆங்கன் பெயரை திரும்ப பெற கோரவில்லை. அந்த பெயர் எனக்கு ஒரு நினைவாக இருந்தது. ஒரு அழகான எண்ணம். அதை நாங்கள் வியாபாரமாக்கினோம். பின்னர் வியாபாரம் அந்த எண்ணத்தை வெறுமையாக்கியது. தந்தையை நிரந்தரமாக என்னுடன் வைக்கும் முடிவு எளிதாக இல்லை. அவர்கள் தங்கள் சுதந்திரத்தை விட விரும்பவில்லை. அவர்கள் தெளிவாகச் சொன்னார்கள், எந்த பெரிய குழந்தையின் வீட்டிலும் இருக்க மாட்டார்கள். எப்போதும் யாரோ அவர்கள் மீது கண் வைத்திருக்கும் இடத்தில். நாங்கள் பிரயாகராஜிலே ஒரு சிறிய திறந்த அபார்ட்மெண்ட்டை தேர்ந்தெடுத்தோம். கீழே மருந்து கடை இருந்தது. அருகில் பூங்கா மற்றும் ரயில்வேயின் சத்தம் தொலைவிலிருந்து கேட்டது. கதவில் உள்ளே இருந்து எளிதாக திறக்கும் பூட்டு வைக்கப்பட்டது. ஆனால் வெளியே செல்லும்போது ஒரு லேசான அறிவிப்பு என் தொலைபேசிக்கு வரும். பராமரிப்பு உதவியாளர் நாளின் சில மணி நேரம் வருவார். முழுமையாக ஒட்டி கொண்டிருக்க மாட்டார். நாங்கள் தந்தையிடம் ஒவ்வொரு ஏற்பாட்டிலும் கருத்து கேட்டோம். முதல் வாரத்தில் அவர்கள் 3 முறை சொன்னார்கள். அவர்களுக்கு யாருடைய தேவையும் இல்லை. 2வது வாரத்தில் அவர்கள் உதவியாளருக்கு தேநீர் தயாரிக்கும் தவறான முறையை சொன்னார்கள். 3வது வாரத்தில் இருவரும் சேர்ந்து அமர்ந்து பழைய ரயில் பாதைகளின் வரைபடத்தை பார்க்கத் தொடங்கினார்கள். நானும் அவர்களுடைய ஒவ்வொரு சிரமத்தையும் உடனே என் கையில் எடுப்பதை நிறுத்தினேன். அவர்கள் பொத்தான் போட நேரம் எடுத்தால் நான் காத்திருப்பேன். கோப்பையில் தண்ணீர் நிரப்பும்போது கொஞ்சம் சிந்தினால் உடனே துடைத்து மறைக்காமல் விடுவேன். பராமரிப்பு என்றால் ஒரு நபரிடமிருந்து அவருடைய மீதமுள்ள திறனை பறிப்பதல்ல. ஒரு மாலை அறையிலிருந்து பால்கனி வரை தாங்களே நடக்கும் பயிற்சி செய்து கொண்டிருந்தார்கள். மருத்துவர் சிறிய தூரத்திற்கு கோலை கொடுத்தார். நான் சில அடிகள் பின்னால் நடந்து கொண்டிருந்தேன். தந்தை 2 முறை நின்று மூச்சு விட்டார்கள். ஆனால் என்னை உதவிக்காக பார்க்கவில்லை. பால்கனியில் சென்றதும் அவர்கள் நாற்காலியில் அமர்ந்தார்கள். முன் மாலை வானம் லேசான ஆரஞ்சு நிறத்தில் இருந்தது. தொலைவில் ஏதோ ரயிலின் சத்தம் வந்தது. அவர்கள் கேட்டார்கள், இன்று ஏதேனும் நிகழ்ச்சி இருக்கிறதா? இல்லை. யாருடைய ஆண்டு விழா? இல்லை. விருந்தினர்கள் வருவார்களா? இல்லை. அவர்கள் ஆழ்ந்த மூச்சு விட்டார்கள். நல்லது. நான் புன்னகைத்தேன். என் முன் மேசையில் தண்ணீர் குடுவை மற்றும் கோப்பை வைக்கப்பட்டிருந்தது. நான் முன் சென்று தண்ணீர் ஊற்றப் போனேன். பின்னர் நின்றேன். தந்தை தாங்களே குடுவையை எடுத்தார்கள். கை நடுங்கியது. சிறிது தண்ணீர் மேசையில் சிந்தியது. ஆனால் கோப்பை பாதி நிரம்பியது. அவர்கள் தண்ணீர் குடித்து வெளியே பார்த்தபடி சொன்னார்கள், நினைவு போய்விட்டால் மனிதன் என்ன மிஞ்சுகிறது? நான் பதிலளித்தேன், அவனுடைய பழக்கங்கள், அவனுடைய மரியாதை, அவனுடைய உறவுகள் மற்றும் அவன் மற்றவர்களுக்காக பார்த்த உண்மை. அவர்கள் என்னை பார்த்தார்கள். மிகப்பெரிய விஷயம் சொல்லிவிட்டாய், உன் மகள். சில கணங்களுக்கு பிறகு அவர்கள் கேட்டார்கள், நகுல் எப்படி இருக்கிறான்? நான் பொய் சொல்லவில்லை. தன் தவறுகளின் விளைவுகளை எதிர்கொள்கிறான். நீ திரும்பி செல்வாயா? கோபத்தில் நான் நினைக்கவில்லை. மனம் தெளிவாக. அவர்கள் தலையசைத்தார்கள். நல்லது. கோபம் விரைவில் சோர்வடையும். தெளிவான மனம் நீண்ட நேரம் நீடிக்கும். நாங்கள் இருவரும் சிறிது நேரம் அமைதியாக இருந்தோம். அந்த நாள் எந்த மேடையும் இல்லை. எந்த கேமராவும் இல்லை. எந்த முதலீட்டாளரும் உறவினரும் பேச்சும் இல்லை. வெறும் ஒரு சிறிய பால்கனி, கொஞ்சம் சிந்திய தண்ணீர், ஒரு முதியவர் மற்றும் அவருடைய மகள். நான் முதன்முறையாக புரிந்து கொண்டேன், பராமரிப்பு பெரிய வாக்குறுதிகளை கோருவதில்லை. அதற்கு தொடர்ச்சியான இருப்பு தேவை. யாருக்காக முடிவு எடுப்பதற்கு முன் அவருடைய குரலை கேட்க வேண்டும். யாருடைய பலவீனத்தை பார்த்து அவருடைய உரிமையை பறிக்கக்கூடாது. அவருடன் நடக்கும் வேகத்தை மெதுவாக்க வேண்டும். குடும்பத்தின் மதிப்பு மக்கள் மேடையில் தங்கள் பெற்றோரின் கால்களை தொடுவதால் உருவாவதில்லை. அது இந்த விஷயத்தால் உருவாகிறது. ஒரு முதியவர் குழப்பத்துடன் ஒரே கேள்வியை 10 முறை கேட்கும்போது 10வது முறை பதிலளிப்போருன் எவ்வளவு சமம் மிஞ்சி இருக்கிறது. திருமணமும் வெறும் ஆண்டுகளின் எண்ணிக்கை அல்ல. 40 ஆண்டுகள் சேர்ந்திருப்பது. அந்த சேர்க்கையில் உண்மை பேசும் இடம் இருக்கும்போதுதான் அர்த்தமுள்ளது. ஒரு நபர் எப்போதும் உத்தரவு கொடுக்கிறார். மற்றவர் அமைதியை காப்பாற்ற மௌனமாக இருந்தால் நீண்ட கால உறவு அதை புனிதமாக்காது. அது வெறுமனே மௌனத்தை பழையதாக்குகிறது. நான் நகுலை அழிக்கவில்லை. நான் வெறுமனே அவன் செய்த வேலைகளை என் பெயர் மற்றும் என் மௌனத்தால் மறைப்பதை நிறுத்தினேன்.
ஒருவேளை இதுவே என் வாழ்க்கையின் மிக கடினமான முடிவு, ஏனெனில் எதிரியுடன் போராடுவது எளிது. ஒருபோதும் அன்பு செய்த நபரிடம் உண்மை சொல்வது கடினம். யாருடைய வெற்றியில் தன் நேரத்தை செலவிட்டிருக்கிறாயோ, யாருடைய தவறுகளை இத்தனை ஆண்டுகள் சரி செய்து கொண்டே தன் அடையாளத்தை இழந்திருக்கிறாயோ. தந்தை காலியான கோப்பையை மேசையில் வைத்தார்கள். நாளை நிலையத்திற்குச் செல்வோம், அவர்கள் கேட்டார்கள். என் உள்ளே கணம் பயம் எழுந்தது. பின்னர் நான் தன்னை தடுத்தேன். ஏன், தேநீர் குடிக்க பழைய சர்மாவின் கடை இன்னும் இருக்கிறதா? நான் சொன்னேன், தெரியவில்லை, போய் பார்ப்போம். நீயும் வருவாயா? ஆம், அவர்கள் திருப்தியுடன் கண்களை மூடிக்கொண்டார்கள். இந்த முறை என் உடன் செல்வது அவர்களை கட்டுப்படுத்த அல்ல, அது வெறுமனே அவர்களுடன் இருப்பதற்கான வாக்குறுதி. தொலைவில் செல்லும் ரயில் நீண்ட சிட்டி கொட்டுத்தது. பின்னர் ஒரு சிறியது. தந்தை கண்களை திறந்து புன்னகையுடன் சொன்னார்கள், சரியான நேரத்தில் இருக்கிறது. நான் எதையும் கேட்கவில்லை, அவர்களுக்கு எந்த ரயில் நினைவிருக்கிறது என்று. ஒவ்வொரு நினைவையும் சான்றாக்குவது அவசியமல்ல. சில நினைவுகள் வெறுமனே மனிதனை தன்னுடன் இணைக்கவே இருக்கின்றன. நான் பால்கனியின் திறந்த கதவிலிருந்து வரும் காற்றை அறைக்குள் பரவவிட்டேன். அந்த சாதாரண மாலையில் எனக்கு எந்த வெற்றியின் உணர்வும் வரவில்லை. வெறுமனே இது தோன்றியது, நம்மிடையே மீதமுள்ளது உண்மையானது. அதில் எந்த மறைப்பும் இல்லை, எந்த பொய் அறிக்கையும் இல்லை, எந்த இலட்சிய குடும்ப நடிப்பும் இல்லை. சில நேரம் வாழ்க்கையின் மிகப்பெரிய மீட்பு பணம், பதவி அல்லது பழிவாங்கலில் இல்லை. அது அந்த நாளில் நடக்கும் ஒரு நபர் பயமின்றி சொல்ல முடியும், நானும் தவறு செய்தேன், ஆனால் இப்போது அதை மறைக்க மாட்டேன். அதே கணத்திலிருந்து அவன் மற்றவர்களை தண்டிப்பதற்கு பதிலாக தன்னை மாற்றத் தொடங்குகிறான். अगर आपको स्टोरी पसंद आई हो तो लाइक शेयर सब्सक्राइब करना ना भूलें, क्योंकि ऐसी स्टोरी सिर्फ हमारे चैनल पर आपको सुनने को मिलेगी। आपको स्टोरियाँ सुनना पसंद है तो चैनल को कर दीजिए सब्सक्राइब और वीडियो देखते समय लाइक करना ना भूलें, क्योंकि लाइक ही हमारा महत्वपूर्ण है। तो लाइक करना ना भूलें। तो मिलते हैं एक ऐसी स्टोरी में, तब तक के लिए जय हिंद, जय भारत।